Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். Important announcement. Deadly terrorist Indran Billa has made a sensational escape from Tihar jail in the early hours of today. Police suspect the hands of foreign mercenary group in the getaway. The government announced the reward of ₹50 lakhs for the information leading to the capture of the culprit. The identity of the informant will be kept confidential. முக்கிய தீவிரவாதியான மகாராஷ்டிராவில் இருக்கும் பீஹரன் இந்திரன் பில்லா திஹார் ஜெயிலிருந்து இன்று காலை 4 மணிக்கு தப்பிவிட்டார். கடுமையான போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் பில்லா தப்பிச்சு போனது அங்க இருக்க போலீஸ்க்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீவிரவாதி இந்திரன் பில்லாவை உயிரோடவோ இல்ல பொணமாவோ கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகையா அறிவிச்சிருக்காங்க. தீவிரவாதி இந்திரன் பில்லாவை பிடித்து தருபவர்களுக்கு ₹50 லட்சம் தமிழக அரசு தரும் என அறிவித்திருக்கிறது. பாரதத்தை உருக்குலைக்கும் சில அந்நிய சக்திகளின் உதவியால் இந்திரன் பில்லா ஜெயிலிலிருந்து தப்பித்ததாக CBCID அறிவித்துள்ளது. दिल्ली रिपोर्ट கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் FM. एक विशेष सूचना खबर मिली है कि खतरनाक आतंकवादी इंद्रन बिल्ला तिहाड़ जेल से फरार हो गया है. फरार के पीछे किसी अंतरराष्ट्रीय आतंकवादी ग्रुप होने की आशंका है. इंद्रन बिल्ला को जिंदा या मुर्दा पकड़ने वाले को सरकार ने 50 लाख रुपए का इनाम देने का घोषणा की है. அட கடவுளே, மறுபடியும் பிச்சை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கோபிகிருஷ்ணா, இவன் எங்க போய் தொலைஞ்சா? கோபி, முதலமைச்சர் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த இன்ஸ்பெக்டர் கோபி கிருஷ்ணா யாருங்கிறத அவன் தானா தெரிஞ்சு. கோபி, என் யூனிஃபார்மை போட சொல்லி யார் அவங்க கிட்ட சொன்னது? எந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க சார். என் கூட தங்க ஆரம்பிச்சதுல இருந்து டெய்லி ஒரு 5 வாட்டியாவது என்ன மன்னிச்சிடுங்க சார், அனுப்பி விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. மன்னிச்சிடுங்க சார், இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன் சார். என்ன அனுப்பி விட்டுறாதீங்க சார். இங்க பாரு, உன்னை இப்பவே ஒரு போலீஸ்காரன் ஆகணும்னு நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டேன் சார். அந்த கனவு பலிக்கல. ஒரு போலீஸ்காரன் வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறது
மேலே இருக்கிறவன் எனக்கு கொடுத்த வரோம். அதுவும் உங்களை மாதிரி தங்கமான போலீஸ் கிட்ட நான் வந்து போதும் போதும் ரொம்ப கதை விடாத. யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. வர காப்பியா பால் ஊற்றி வேணுமா சார்? பால் ஊத்தியே கொண்டு வா. ப்ரூ காஃபியா ஃபில்டர் காஃபியா? ப்ரூ காஃபியே கொண்டு வா. பால் ஊற்றியா பால் பவுடரில் போடவா? என்ன இருக்கு? ரெண்டுமே இல்லை சார். பிளாக் டீயை போட்டுடலாமா சார்? ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், ஒன்றாக சேர்த்த கலர் தானே என் ஒயிட். அப்பத்தா வச்ச கருப்பே, இப்போதான் செக்கச்செவப்பே, எப்போதும் பச்சை தமிழன், இப்போ நான் வெள்ளத்தமிழன். ஹலோ, ஆமா நான் தான். ஆமா நீ ஏன் நேத்து பேசல? நீ கால் பண்ணுவன்னு 1 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ண தெரியுமா? 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ண. என்னது சத்தமா சொல்லு. என்னது நைட் டியூட்டியா? இந்த மாதிரிலாம் வேலை பார்த்து உடம்ப கெடுத்துக்காதப்பா. அது சரி, ஃபாரின்ல இப்போ ஹீட்டா இருக்கா கூலிங்கா இருக்கா? ஓ கூலிங்கா இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டி, ஒரு சாதாரண போலீஸா இருந்துக்கிட்டு 2 ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்ட முடியுமா? நேத்து டிஎஸ்பி நம்ம வீட்டை பார்க்க வந்தாரு, அப்படியே ஆடி போயிட்டாரு. எஸ்ஐ பாக்கியராஜனும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நம்பியாரும் நமக்கு செட் ஆக மாட்டாங்க. கோச்சிக்கிட்டா கோச்சிக்கிட்டு போட்டு விடு, இல்லைன்னா உன்ன மாதிரி வேற ஏதாவது நர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி சரி, கால் பண்ணியே காசை காலி பண்ணாத, முக்கியமா ஏதாவது இருந்தா சொல்லு. என்னது செலவா? செலவுக்கு தானே பேங்க்ல போடுறேன். யாரு பாஸ்கரனா? அவன் இங்கே தான் இருக்கான். அவனை வீட்டில இருந்து வெளில அனுப்பணுமா? வீட்டில இருந்தெல்லாம் அனுப்ப முடியாது, அதை செஞ்சே ஆகணுமா? என் ஃப்ரெண்டு தான் அவன், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே. அவன் வேற லைட்டா மெண்டலு, பாவம். அவனுக்காக நான் 10 பைசா கூட செலவே பண்ண மாட்டேன். வாடகை வாங்காம தங்க வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஆமா, அதுக்கு பதிலாக அவன் துணி துவைக்கிறான், சமைக்கிறான், வீடு துடைக்கிறான். அவன் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். இப்போ கூட இட்லி ஊத்திட்டு இருக்கான். தங்க பஸ்பம் குங்குமப்பூலாம் நான் விடாம சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் இப்ப நல்லா ஒயிட் ஆயிட்டேன். இன்னமும் வெள்ளையாவேன். இப்படியே போனா வெள்ளைக்காரன் ஆயிடுவோன்னு சந்தேகமா இருக்கு. ஓகே ஓகே டார்லிங். தங்க பஸ்பம்ல பிளாட்டினத்திலேயே பஸ்பம் சாப்பிட்டாலும் இந்த மூஞ்சில வித்தியாசம் வரும்னு எனக்கு தோணலடா. உன்னை பத்தி இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். உன்னை இங்க இருந்து அனுப்பணுமா? ஏன் எதுக்கு திமிரா பேசணும்னு வையே, இங்க இருந்து வெளில அனுப்பிடுவேன். அனுப்பி விட்டா போறேன். அது மட்டும் இல்லாம அந்த எஸ்ஐ பாக்கியநாதனோட தொல்லை தாங்க முடியல. பார்த்து வெறுத்துட்டேன். வாய்ப்பு கிடைச்சா போதும் என்ன உண்டுலன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கே உன் மேல இவ்வளோ கோபம்? அதை சொல்ல போனா நிறைய கதை இருக்கு. காலேஜ்ல நாங்க ஒன்னாதான் இருந்தோம். காலேஜ் சேர்மன் கிட்ட அவனை நான் நிறைய வாட்டி மாட்டி விட்டுருக்கேன். அப்புறம் அவன் மாமா பொண்ணுக்கு நான் நூல் விட்டுருக்கேன். என்னது? அவளை கரெக்ட் பண்ண பார்த்தேன்டா. ஓ, ஏதாவது லட்சத்தீவுக்கோ அந்தமானுக்கோ போனா பரவாயில்ல, இவனுக்கு கீழே என்னால முடியலடா. அவனோட மாமா பொண்ணு ஒன்ன லவ் பண்ணாளா? நான் லவ் பண்ணேன். ஓ, அவ்வளவுதான்ல. அவ்வளவுதான். அவ யார லவ் பண்ணா? அது இது வரைக்கும் முடிவெடுக்கல. அவனுக்கும் அவன் மேல ஒரு கண்ணுன்னு தெரியும். அப்படின்னா இந்த கேஸ் அவ்வளவு சீக்கிரம் முடியாது பாஸ்கரா. தெரியும். மாட்டு பைய வந்துட்டான். இது நம்ம தங்கியிருக்கிற வீடு, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இங்க வந்து அவன் என்ன இன்சல்ட் பண்ணா அவனை காலி பண்ணிடுவேன். நம்ம தங்கி இருக்கிற வீடெல்லாம் சரிதான், ஆனா வீடு என்னோடது. அடிதடிலாம் ரோட்ல வச்சுக்க, இங்க வேண்டாம். சரியா? என்ன கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். டியூட்டிக்கு போக நேரம் ஆகலையா? பாஸ்கரன் கான்ஸ்டபிள் சல்யூட் அடிக்கலையே. அதுக்கு இது ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இருந்தாலும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற உன்னோட சுப்பீரியர் ஆஃபீஸர் நான். சுப்பீரியர் லஞ்சம் கொடுத்து தானே நீயே சுப்பீரியர் ஆன. அப்படியா சார்? ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் எனக்கு எஸ்ஐ போஸ்டிங் கிடைச்சதுன்னு பாஸ்கருக்கு தெரியாதா என்ன? உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் தெரியும்? தவக்கல ரேசா. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, an ass is but an ass though laden with the gold. அப்படின்னா தங்கத்தை சுமந்துட்டு போனாலும் கழுத தான். எதுவுமே சுமக்காத சில கோவேறு கழுதைகள் அப்படிதான் சொல்லிட்டு தெரியும். இதுக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நான் இங்க பேசுற பாஷை எனக்கு தெரியாதுடா. பாஸ்கரா, என்னடா தொடரா பார்க்கலாம். இரு, நாம அமைதியை நிலைநாட்டணும். இப்படி சண்டை போடக்கூடாது. சண்டை போடாதீங்கப்பா, பிரச்சனை பண்ணாதீங்க. உன்னோட வீடுன்றதுனால ஓகே,
2 பேரும் உடனே ரெடி ஆங்க. வர்ற வழியில ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற ஒரு பழைய அக்யூஸ்டா நான் பார்த்தேன். நாம உடனே அங்க போகணும். ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன். சார். கம் ஆன் குயிக். சார். இங்க இல்ல, கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்க. காலேஜ்ல கலைத்துறையில மிகப்பெரிய ஆளா இருந்த ஒருத்தரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு பாஸ்கரா? அவ இந்த ஊருக்கு வந்துட்டா. அடுத்ததாக கலைத்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செகண்ட் இயர் மாணவி அஞ்சு ராகவனை கௌரவிக்க கலைத்துறையில் மிகவும் ஆர்வமான நம்ம காலேஜ் சேர்மன் KV பாஸ்கரை வரவேற்கிறோம். அன்புள்ள மாணவ மாணவிகளே, இந்த யுனிவர்சிட்டியில நடந்த போட்டியில நமது கல்லூரியின் சிறந்த கலைவாணியாக அறிவிப்பது குமாரி அஞ்சு ராகவன். யார் பாதே? படிச்சிட்டு இருந்தப்போ ஒரு ஆசை. அதுக்கே எப்படி பாக்குற? அவகிட்ட எஸ்ஐ ஆயிட்டு தான் உன்னை வந்து பாப்பன்னு சொல்லியிருப்ப. நான் எஸ்ஐன்னு தானே சொல்லியிருக்கேன். ஏன் டிஜிபின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்ல தெரியாம கேக்குறேன். நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க? வழக்கம் இல்லாத ஊர் இல்லப்பா. அவளை தனியா அனுப்ப முடியுமா? வாங்கிட்டியாமா? எல்லாமே கிடைக்கலப்பா. மீதியை நாளைக்கு வாங்கிக்கலாம். நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி ஷாப்பிங் போறதுக்கெல்லாம் மாமாவை நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நீ என்கிட்ட கேளு. இந்த எஸ்ஐ பாக்கியநாதனை சல்யூட் பண்றதுக்காக 47 கான்ஸ்டபிள்ஸ் என்னோட ஸ்டேஷன்ல எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் விரல அசைச்சாலே போதும், உனக்கு என்ன தேவைனாலும் அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சரி, உனக்கு வேற என்ன புக்கு வேணும்னு சொல்லு. அது சிட்டியில எந்த கடையில இருந்தாலும் அது மதியத்துக்குள்ள உன்னோட வீட்டுல வந்து சேர்ந்துரும். ரொம்ப ஒபீடியன்ட்டான 2 கான்ஸ்டபிள்ஸ் என்னோட ஜீப்ல இருக்காங்க. வாங்க, அவங்களே அனுப்பி விடுறேன். நீங்களும் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. வாங்க. எந்த புக்கு வேணும்னாலும் அதை இந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லுங்க. ரெண்டு பேரும் உள்ள வாங்க. போ போ. 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருந்தா சொல்லுங்க. டியூட்டிக்கு நடுவுல உயர் அதிகாரி கிட்ட சொல்லாம 2 பேரும் காணா போயிட்டீங்க. அந்த குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, தெரியும்ல? பாஸ்கரன் போலான்னு சொன்னா நான் வந்துட்டேன். நான் ஒன்னும் குற்றவாளி இல்ல சார். பாஸ்கரன் தான் நம்மளோட உயர் அதிகாரியா? அது இல்ல. டியூட்டிக்கு நடுவுலன்னு சொன்னீங்க. அங்க என்ன நம்ம டியூட்டி பார்த்தோன்னே தெரியலையே. திருடனை பிடிக்கிறது டியூட்டி இல்லையா? யார் அந்த திருடன்? நீதான் திருட. சாதாரண போலீஸா இருந்துகிட்டு எஸ்ஐன்னு சொல்லி வச்சிருக்கல. அவங்களுக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கிறது என்னோட கடமை. அது தெரிஞ்சனால தான் நாங்க ஓடி வந்துட்டோம். எஸ்ஐ சார், நீங்க இந்த மாதிரி என்ன மிரட்டுறதுக்காக கவர்மெண்ட் உங்களுக்கு ஜீப் அலாட் பண்ணல. எங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லா ப்ரூஃபையும் எடுத்துட்டு நாங்க கோர்ட்டுக்கு போவோம். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கலன்னா என் பேரை நீங்க பாக்கியதாதான்னு கூப்பிடுங்க. என்ன மிரட்டுறியா? ஆமா, தப்பு பண்ணவங்கள மிரட்டுறது தான் என்னோட ஹாபி. எஸ்ஐ சார், அஞ்சு உங்களோட மாமா பொண்ணா இருக்கலாம். ஆனா இப்ப அவளுக்கு ஓட்டு போடுற வயசு வந்துருச்சு. நம்மள யாருக்கு ஓட்டு போடணும்னு அவளே முடிவு பண்ணிட்டோம். அந்த ஓட்டாவை எனக்கு எப்பவோ தந்துட்டா. ஆனா நீ அந்த ஓட்டு மிஷினை திருடி கள்ள ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ற. காலேஜ் எலெக்ஷன்ல தோக்கடிச்ச மாதிரி. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பார்க்கலாம். இப்போதைக்கு எங்களுக்குன்னு ஏதாவது டியூட்டி இருந்தா சொல்லுங்க. டியூட்டி இருக்கு. அத்திப்பட்டி வரைக்கும் போகணும். என்னாச்சு? இல்ல சார், எந்த வாகனமும் போக முடியாத கிராமம். அதனால என்ன, 20 கிலோமீட்டர் நடந்தாலே போதும். நம்ம ஸ்டேஷன்ல ஜேம்ஸ்ன்றவர் பேர்ல ஒரு அடிதடி கேஸ் ஒண்ணு இருக்கு. கையோட போய் அவனை புடிச்சிட்டு வாங்க. அதுக்கு ஒருத்த மட்டும் போனா போதும்ல? ஆமா, நீ மட்டும் போ போதும். Proceed, I say. பேப்பர்ல என்னையா ஹாட் நியூஸ்? வீட்டு ஓனர் திருடனை பிடிச்சிட்டாரு. இந்த வீட்டு ஓனருக்கு இதெல்லாம் தேவையா? அப்ப நமக்கு என்ன வேலை? அங்க போய் மாட்டிக்கிட்டான்ல, அவனை தான் அடிக்கணும். திருட போறதுக்கு முன்னாடி இவனுங்களெல்லாம் கம்மார்கிட்டயோ யூனிவர்சிட்டியோ போய் திருட கத்துக்கிட்டு வர சொல்லு. திருடனா இருக்கணும்னா அவனுங்கள மாதிரி இருக்கணும். நல்ல தரமான திருடனுங்க, தெரியுமா?
டேய் ஈனாஷ், நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன்டா. நீ என் கூட வந்து சேர்ந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் நீ ஒரு சின்ன கிண்ணத்தையாவது திருடி இருக்கியா? கிண்ணத்தெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. உனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்லவா? என்ன ரகசியம்? நேத்து நைட்டு நான் எங்க இருந்தேன்? என் கூட தான். மூக்கு முட்டை நல்லா தின்னுட்டு வெத்தலையை போட்டு தூங்கிட்டேன். அப்படி தூங்கினல, ஆனா அது மட்டும் தான் உனக்கு தெரியும். நீ தூங்கிட்ட, நான் எழுந்துட்டேன். ரொம்ப வேகமா நான் நடக்க ஆரம்பிச்சேன். நேரா ஒரு இடத்துக்கு போனேன். நான் எதுக்குமே பயப்படல. ரூமை திறந்து நான் உள்ள போனேன். ரொம்ப பெரிய சைஸ்ல ஒரு கோத்ரேஜ் பீரோ. நான் எடுத்துட்டு போன டூல்ஸ் வச்சு அதை திறந்துட்டேன். அப்படியா? அம்மா சத்தியமா. அப்புறம் அந்த பீரோ காலியா இருந்துச்சு. திரும்பி பார்த்தா அங்க ஒரு பீரோ, அதையும் திறந்தேன். நம்ப முடியல, அதுவும் காலியா தான் இருந்துச்சு. ஆனா கை விடலையா நானு. திரும்பி பார்த்தா அங்க ஒரு பீரோ இருந்துச்சு, அதையும் திறந்து பார்த்தா அதுலயும் ஒண்ணு. அது சரி. டேய், இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லடா. இப்ப எல்லாரும் நம்மள பார்த்து பயந்து அவங்க நகை பணம் இது எல்லாத்தையும் பேங்க் லாக்கர்ல வச்சு பாதுகாக்கிறாங்க. அது இல்ல வாதியார, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு கோத்ரேஜோட ஷோரூம்னு. அப்படியா? அப்படின்னா ஒரு 2-3 பீரோவையாவது தூக்கிட்டு வந்திருக்கலாம்லடா முட்டா பயல. அப்படின்னு அடுத்த நாளே வந்திருக்கும் பேப்பர்ல பீரோ தூக்கி ஒரு திருடன் செத்துட்டாங்க. அதுவும் சரிதான். என்ன கொல்லலாம் முடிவு எடுத்துட்டீங்களா? டேய், அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லடா. இத பத்தி தெரியாதா? சரி போலாம். சரி வா போலாம். வந்த வேலையை பாப்போம். இந்த மிஸ்ஸிங் கேஸ், போலீஸ் கேஸ், அடிதடி கேஸ்னு போலீஸ் தான் பாடுபட வேண்டியிருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். வழக்கமான லஞ்சம், பிஸ்கட்டும் கடலையும். என்னங்க உங்களோட சிகரெட், இது உங்க பாட்டிக்கு வெத்தலை. அட கடவுளே, இவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கையெழுத்து போடுறதுக்கு பதிலா தினமும் வந்து கையெழுத்து போட்டா எவ்வளவு கிடைச்சிருக்கும். டெய்லி நாங்க திருடுறதுக்கு நாங்க எங்க தான் போறது? ஏய் கமாரு மச்சான், நீ போய் கையெழுத்து போடு போ. சரிங்க சார். ஏய் கை கட்டுறா, கையா விடுறா. எவ்வளவு கௌரவமா வந்து சைன் போட்டு போறான் பாத்தியா? நீ எப்ப அப்படி ஆவ? கவர்மெண்ட் கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு அப்பாவி கடைக்காரங்களை அடிச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கலடா. முன்ன மாதிரி தொழிலுக்குலாம் போறது இல்ல. இல்ல சார், நான் இப்போ ஒரு புது மனுஷன் 100% நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கேன். வர வர ஊருக்குள்ள பவர் கட்டு ரொம்பவே அதிகமாயிருச்சு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தேனா அடிச்சு பல்லுகளெல்லாம் கழட்டிடுவேன். புரியுது சார். கையெழுத்து போடு. ஹலோ எஸ்ஐ ஹியர். என்னடா கோபிகிருஷ்ணா, எங்க? ஏன்டா மதியத்துக்கு என்ன கறி சமைக்கணும்னு எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணி கேப்பியா? காலையில என்ன வேலை பார்த்த? சரி நான் கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு கோழி ஒன்று வாங்கி அனுப்புறேன். குழம்போ ஃப்ரையோ ஏதோ ஒன்று பண்ணு. அப்புறம் அவர்கிட்டவே அந்த டிவியும் கொடுத்து அனுப்பிடு. ஜூவி இல்லடா, டிவி ரிப்பேர் பார்க்கறதுக்கு. சரி கையெழுத்து போட்டல, அப்புறம் என்ன? இந்தாங்க சார். வரேன் சார். ஃபிங்கர் பிரிண்ட். யாரு? ஓ, கோழியா? நீங்க டிவி எடுத்துட்டு போலாம். சார், என்ன இது? கோழி. கோழியா? நான் புலின்ல நினைச்சேன். இது எதுக்கு இங்க எடுத்து வந்த? சார், நான் வீட்டுக்கு போனப்ப கோபிகிருஷ்ணன் சொன்னான், வேற ஒரு கான்ஸ்டபிள் வேற ஒரு கோழியை கொடுத்துட்டு உங்களோட டிவி எடுத்துட்டு போயிட்டாராம். கோழி எடுத்துட்டு வரக்கிட்ட டிவி எடுத்து கொடுக்க சொல்லி நீங்க தானே சொன்னீங்க, அதனால தான் கொடுத்தேன். ஓஹோ, அப்படியா? டிவியை மட்டும் எது கொடுத்த? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்க வேண்டியதானே? ஏன் சார், இந்த வீட்டை மாத்த போறோமா சார்? வீட்டை மாத்த போறதுல ஒன்னதான் மாத்த போறேன் சார். இந்த ஒரு வாட்டிக்கு என்ன மன்னிச்சிடுங்க சார். இனிமே கோழி எடுத்துக்கிட்டு யாரு வந்தாலும் நான் டிவியை தரமாட்டேன் சார். ஒன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. சாகுற நேரத்துல எங்க அப்பா கிட்ட பண்ண சத்தியத்தினாலதான். கடவுளே, என் டிவியை திருடிட்டு போனவன் யாரா இருந்தாலுமே தண்ணி இல்லாம தான் சாக போறான். சரக்கு நல்ல சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு சிக்கன். இந்த சிக்கன் ஃப்ரையும் பட்டை சாயரமும் செம காம்பினேஷன் இல்ல? நம்ம காட்டுல இன்னைக்கு செம மழை. சரக்கு சும்மா அடிச்சு விடு. அது இருக்கட்டும், டிவி எவ்வளவு விலைக்கு கொடுத்தீங்க? பாதி விலைக்கு கொடுத்தேன்.
ஏன் அப்படி பண்ணீங்க? அடச்சே, தானம் கிடைச்ச மாட்ட பல்ல பிடிச்சு பார்க்க கூடாது. நான் உங்ககிட்ட எல்லாம் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கிட்ட சொன்னதை திருப்பி வாங்கிக்கிறேன். சரி, எடுத்து கொடி. உங்களுக்கு மட்டும் இந்த அறிவு இல்லனா நீயும் உன் ஃபேமிலியும் பட்டினிங்கிறது செத்துருப்பீங்க. உண்மைதான். நீங்க இந்த திருட்டு தொழில் எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க? இதை எங்கேயும் போய் கத்துக்கிட்டது இல்லடா, பரம்பரையா வந்தது. அது சரி. ஏன் அப்பா திருடனா இருந்தாரு, அவரோட அப்பா பெருந்திருடனா இருந்தாரு. பகல்ல தென்னை மரம் ஏறுவாரு, நைட் வீட்டுக்குள்ள எகிருவாரு. அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போவாரு. அவர் சாகிற வரைக்கும் அவரை போலீஸால தொடக்க கூட முடியல. ஏன் வாத்தியார? ஊர்க்காரங்களே அடிச்சு கொண்டு புதைச்சிட்டாங்க. அப்படின்னா நீங்க ஒரு ராபரி ஃபேமிலி தான். நீங்க ரொம்ப சரியான ஆள்கிட்ட தான் வந்து நான் மாட்டியிருக்கேன். நம்மளோட முடிவும் அப்படிதான் இருக்குமா? ஏன்டா அதை சொல்லி பயமுறுத்துற? பயமா இருந்தா அதை விட்டுருங்க வாத்தியார. என்கிட்ட விடுங்க. திருடுறது எப்படி நான் உனக்கு சொல்லி தரேன்டா. உனக்கு நல்ல சரக்கு போதை ஓவர் ஆயிடுச்சு, அதுதான். அப்ப உனக்கு போதும். இதுக்கு மேல உன் வாயில இருந்து எதுவும் வரக்கூடாது. சரி சரி. திருடங்கிட்டே திருடுறியாடா? சார், எங்களை வர சொன்னீங்களா? ஆமா, வர சொன்னேன். இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஒரு டியூட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கும் அத்திப்பட்டிக்கு போகணுமா சார்? அது நாளைக்கு. இன்னைக்கு அது இல்ல. உமன்ஸ் காலேஜுக்கு முன்னாடி பொறுக்கிங்க தொல்லை அதிகமாயிடுச்சான். கலெக்டர் கால் பண்ணியிருந்தாரு, திறமையான போலீஸ் அங்க போட சொல்லியிருக்காரு. ஸ்டேஷன்ல நீங்க தானே திறமைசாலிங்க. நாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமா இல்ல. ஆமான்றல்ல. அப்படின்னா நாங்க இந்த மாதிரி துக்குடா கேஸ்லாம் பார்க்க மாட்டோம். அத முடிவெடுக்கிற அதிகாரம் உனக்கு இல்ல. உமன்ஸ் காலேஜுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி பொறுக்கலாம் இல்லையா சார்? இருக்காங்களே சார். திங்கக்கிழமை 7 பொறுக்கிங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை 9 பேரு, புதன்கிழமை 13, வியாழக்கிழமை 17. இப்படியே போனா இன்னும் ஒரே மாசத்துல அங்க ஒரு பொறுக்கிங்க மாநாடே நடக்கும். தெரிஞ்சுக்க. இந்த பொறுக்கிங்களை பார்த்தா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருப்பாங்க. ஏடிய பொறுக்கிங்களை பார்த்து கண்டுபிடிக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு போலீஸாயா? பொம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்றவங்க எல்லாருமே பொறுக்கிங்க தான். அவங்கள போய் பிடிச்சிட்டு வாங்க. பொம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள பிடிச்சா போதும்ல சார்? வேணாம், அவங்களுக்கு டீ பிஸ்கட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வாங்க. உங்க விளையாட்டெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கிட்டு வச்சுக்கோங்க. கிளம்புங்க. வெயிட். பொறுக்கிங்களை பிடிக்க போற நீங்களே பொறுக்கியா மாறிடாதீங்க. ஓகே, ப்ரொசீட். இவரு தான் அப்படி இருப்பாரு. வாடா பாஸ்கரா. என்னது? வெயில் அதிகமா இருக்குன்னு சார். இங்க அந்த மாதிரி எந்த பொறுக்கிங்களும் இல்லையேடா. அவனுங்களெல்லாம் அப்படியே போக சொல்லு. இவ்வளவு அழகழகான பொண்ணுங்களாம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம கவனம் இங்க இருந்தா மட்டும் போதும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பர்மிஷனோட நம்ம இங்க வந்து நிக்கிறப்போ ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு பாஸ்கரா, ஊட்டி மாதிரி. இதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த பாக்கியநாதனை கொடுத்து வைக்கல. இனிமேல் இந்த டியூட்டியை நம்மளே பார்க்கலாம். என்ன சொல்ற? ஐயோ, ஏமாத்திட்டான்டா. என்னாச்சு? அவ இந்த காலேஜ்ல தான்டா சேர்ந்திருக்கா. யாரு? அஞ்சு. ஓ, காலேஜ் முடிஞ்ச எல்லாம் ஒன்னா வருவாங்கல்ல. நீ என்ன பத்திலாம் எதுவும் யோசிக்காத. நான் இங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறேன். நீங்க 2 பேரும் எங்கேயாச்சும் போய் நின்னு மனசுல இருக்க பாரத்தை இறக்கிடுங்க. அட அது இல்லடா, நான் அவகிட்ட எஸ்ஐன்னு சொல்லி வச்சிருக்கேன். அட கடவுளே, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்ப என்ன பண்றது? ஒரே வழிதான். நோ 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 நோ. யோ கான்ஸ்டபிள், நீ என்னையா முட்டாளா இருக்க? யூனிஃபார்ம் போடும்போது என்ன மாதிரி உயர் அதிகாரி சட்டையில ஸ்டார் போட மறந்துட்டு அதை ஞாபகப்படுத்த வேண்டியது உன்ன மாதிரி கான்ஸ்டபிளோட கடமை தானே? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமா சார். சாரி சார். இவ்ளோ முட்டாளா இருக்கனால தான் நான் ஒரு பெரிய எஸ்ஐயாவும் நீ ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாவும் இருக்க. புரியுதா? அஞ்சு, என்ன இந்த பக்கம்? அப்பா இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. நான் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஓ, நான் இப்போதான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் ஆகல, இன்னும் எஸ்ஐயாவே தான் இருக்கேன். என்ன கான்ஸ்டபிள்ஸ் எப்படி போயிட்டு இருக்குது? பாஸ்கரன் கான்ஸ்டபிளோட தொப்பியும் லத்தியும் எங்க? சிரிச்சு சமாளிக்காதீங்க. சுப்பீரியர் ஆபீசரை பார்க்கும்போது தொப்பியை வச்சு சல்யூட் பண்ணணும்னு தெரியாதா? Come on, I say. எஸ்ஐன்னு சொன்னீங்க? எஸ்ஐயா? இவனா? இவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். போன வாரம் குயின்ஸ் மேரேஜ் காலேஜில் படிக்கிற அனுன்ற ஒரு பொண்ணுகிட்ட இவன் சொன்னது ஐஜியா இருக்கேன்னு. டியூட்டியில திறமசாலிதான். எங்களை மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் இவனோட பிரச்சனைக்கு வச்ச பேரு சக்கரை கட்டின்னு. நீ குடிக்க தண்ணி கூட இல்லாம தாண்டா சாவ துரோகி.
என்னை விட என் அப்பா பெரிய துரோகியா இருந்தாரு. காலு வலிக்கு கிணத்துல விழுந்து தண்ணி நிறைய குடிச்சுதான் செத்து போனாரு. அஞ்சு வா, நான் டிரா பண்றேன். ஓகே பாய். பாய். உள்ள நல்லா தள்ளி உட்காரு. அஞ்சு அஞ்சு பாஸ்கரா, பாஸ்கரா, எந்திரா. என்னாச்சு? அஞ்சு அஞ்சு ஆஹா, லவ் பண்ற பொண்ணை கனவுல பார்த்து பயப்படுறவன இப்பதான் முதல்ல பாக்குறேன். 5 கனவுல ஒன்ன பார்த்து பயந்துருந்தா அதை கூட நான் ஏத்துக்குவேன். விதியை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏண்டா? எஸ்ஐ போஸ்டிங்க்கு தகுதி இருந்தும் ஒரு நூலிலையில அந்த போஸ்டிங் என் கையை விட்டு போயிருச்சு. ஆமா ஆமா. இப்போ அஞ்சுவையும் அவன் சொந்தமாக்கிட்டேன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். சாக போற விஷயத்தை பத்தி நாளை காலைல விடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம். இப்போ முதல்ல படுத்து தூங்கு. படுத்து தூங்கியா? 5 வந்தது 6 வந்ததுன்னுட்டு தூங்க விடுறானா கொஞ்சமாவது. இங்க பாரு, ஒரு பொண்ணோட மனசை திருடுற மாதிரி ஏதாவது குறுக்கு வழி உனக்கு தெரியுமா? தினமும் யானை சாணி எடுத்து தின்னு. அப்படியா? ஆமா. படுத்து தூங்கியா? தூங்கியா? ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க விடாம. தலைவர் வாழ்க, 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 தலைவர் தெரியுது. ஸ்டேஷன்ல வந்து சத்தம் போட வேணாம்னு சொல்லு. அதை சொன்னா நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி எங்கேயாவது காட்டுக்கு தான் போகணும். எதுவும் சொல்லவும் முடியாது, நிம்மதியா வேலை பார்க்கவும் முடியாது. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. சார் என்ன இவ்வளவு தூரம்? நான் ஒரு ஃபோன் பண்ணா நீயே என் வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஜனநாயகம்னு சொல்லும்போது உங்களை மாதிரி அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. மரியாதை கொடுத்து வாங்கணும், மரியாதை கொடுத்து வாங்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வேலையா இருக்கீங்களா என்ன? இல்ல, அது வேலையா இருந்தா பரவாயில்ல, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இப்ப வேலையா இருக்கீங்களா என்ன? இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் சொன்னேன்ல எஸ்ஐக்கு பெரிய மனசுன்னு. அவருக்கு இருக்கிற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன வரவேற்கிறார் பாத்தீங்கல்ல. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இது போலீஸ் ஸ்டேஷன், உங்களுக்கு தெரியாதா? இங்க சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் இங்கேயே நில்லுங்க. வெளியே வெயிட் பண்ணுங்க. நீங்க உள்ள வரலையா? வரேன் சார். என்ன எஸ்ஐ உட்கார்லையா? ஜனநாயகத்தை பற்றியும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பற்றியும் நான் பேசுனதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கல்ல. இருந்தாலும் நீங்கள் அந்த மரியாதை எனக்கு திருப்பி கொடுக்கலங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நான் என்னுடைய சிசிய பிள்ளைங்களை வெளியே நிற்க சொன்னது எதுக்கு தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணும்போது நான் என்னோட கட்டுப்பாட்டை இழந்துருவேன். வாயில் வந்த வார்த்தையை சொல்லி திட்டுவேன். டியூட்டியில் இருக்கிற ஆஃபீஸரை கண்ட மணிக்கு திட்டுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். உங்களோட பேர் என்ன? பாக்கியநாதன். ஓ, பாக்கியநாதனா? உங்களுக்கு இருக்கிற பாக்கியநாதன்கிற நல்ல பேரை பாக்கியம் இல்லாதவன்னு மாத்திக்காதீங்க. யோ, உனக்கு தெரியாதா? 25 லட்சம் ரூபாய் கட்சி நிதிக்காக நான் வசூல் பண்ணியே ஆகணும். உனக்கு அது தெரியாதா? தெரியும். ஓ, தெரியுமா? அப்போ வேணும்னு தான் மெட்ரோ கேம்பஸ்ல என் ஆளுங்க ஃபண்டு கலெக்ட் பண்ண போகும்போது நீ அவங்கள பார்த்து மிரட்டி இருக்க. நான் யாரையும் மிரட்டல சார். மெட்ரோ கம்பெனி தொழிலாளர்களும் மேனேஜ்மெண்ட்டும் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க சார். உங்களோட ஆளுங்க பணம் தராதவங்க சில பேரை மிரட்டியிருக்காங்க, அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். விருப்பப்பட்டு யாராவது இந்த காலத்தில் வசூல் பண்ணுற பணத்தை கொடுத்துருவாங்களா? அப்போ சிலர் அடிக்க வேண்டியிருக்கும், முறைக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஒரு முறை. இந்த 25 லட்சம் ரூபாயை 1 மாசத்துக்குள்ள கலெக்ட் பண்ணி கொடுக்கலன்னா கட்சியில் என்னோட பதவி என்ன ஆகிறது? மத்திய அமைச்சர் வாசு தான் அந்த காசு இங்கே வந்து வாங்க போறாரு. அது உனக்கு தெரியுமா? மரியாதையா நடந்துக்கிட்டா நல்லதே நடக்கும். என்னோட தொழிலாளிங்க கண்ணுல ஒரு துளி தண்ணி வந்தா, இங்க பாரு, கட்சியில எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதை பார்க்க நினைச்சிடாத, நீ தாங்க மாட்ட. இங்க வா, இங்க வா 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 வா. இது என்ன இடம்? சத்தியமங்கலம். இங்க இருந்த உன்னை இங்க மாத்திருவேன். ஜெய் பாரத மாதா. ஜெய் பாரத மாதா. கமாரா? ஆமா சார், கையெழுத்து போடுறதுக்காக வந்தேன். நிறைய வாட்டி உங்க வீட்டுக்கு வந்தேன்.
நைட்லயா பகல்லையா? பட்ட பகல்ல உங்களை பார்க்க கூட உங்க சிஷ்யனுங்க அனுமதிக்கல. இந்த வேலைக்கு நடுவுல எனக்கு டைம் வேணும்ல. அடுத்த எலெக்ஷன்ல நான் சட்டசபையில போட்டி போடுறதா இல்ல மக்களவையில போட்டி போடுறதானே இன்னும் முடிவெடுக்கல. சட்டசபையில போட்டி போடுறதா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த விமலும் நம்ம சீனுக்கண்ணவும் ஒரே புடிவாதமா இருக்காங்க. நான் மக்களவையில தான் போட்டி போடணுமா. அது இருக்கட்டும், நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? வாழ்க்கையை ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு சார். அதனால கட்சியில சேர்ந்துடலான்னு தான் உங்களை. உன்ன மாதிரி நிறைய பேர் இப்ப கட்சியில இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் யோசிக்கிறேன். சரிங்க சார். யோ, உன்னோட அப்பா கொட்டாங்குச்சி கோபாலன் என்னோட இடத்துல தேங்காய் விட்டுறவனா இருந்தான். கட்சியில மெம்பர் ஆகிற வரைக்கும் நீ அப்பாவோட தொழில பண்ணா என்ன கமரா? உடம்பு ரொம்ப பெருத்து போச்சு சார். மரத்துல எல்லாம் ஏற முடியாது. வெயிட்ட குறை, அப்புறம் ஏறு. ஏறினா மட்டும் போதுமா, இறங்க வேண்டாமா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூப்பிட்டு 25 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி போட்டி போடு. அது வரைக்கும் போய் சைன் போடு போ. இதத்தான் தலைவிதிங்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம். எனக்கு லாக்அப்பு, இந்த ஆளுக்கு சட்டசபை. இதுதான் ஒர்க்கிங் மேப், அதாவது சார்ட். நாம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கணும். பிளான சொன்ன முட்டா பையல. இத பாரு, இதுதான் சகர்னா பேங்க். இந்த பிரான்ச்சுக்கு தேவைப்படுற பணத்தை ஹெட் ஆபீஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ண 2 பேர் போவாங்க. டேய் டேய் டேய், இங்க வா, சொல்றது முழுசா கேட்டுட்டு போடா. கிளர்க்கும் அட்டெண்டரும் போனா 3 லட்சம். அதே ஒரு ஆபீசரும் அட்டெண்டரும் போனா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஹெட் ஆபீஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணலாங்கிறது பேங்கோட சட்டம். நீ ஃபாலோ பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். கெட்டுதுப்பா, இது தங்க இல்ல பித்தளை. ஃப்ராடு பையன். வாதியாரே, சக்சஸ் 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 பண்ணிட்டேன் வாதியாரே, சக்சஸ் பண்ணிட்டேன். டேய், நீ என்னோட சிஷ்யன் தான்டா. தேக்கடா டேய், நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தி இருக்கேன், திட்டி இருக்கேன். அதுக்காக நான் வேணா உன் கால் வேணாம் தலைவரே. இப்போ உன் முகத்தை பார்த்து நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? இவ்வளவு நாள் நான் உன்னை பத்தி என்ன நினைச்சேன்னா, உன் தலைக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு. ஆனா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன் தலைக்குள்ள நிறைய அறிவு இருக்குன்னு. சரி, நான் பாக்குறேன். ஓபன் பண்ண தலையவா? ஐயோ, திருடிட்டு வந்த பெட்டியை தரடா. சிலேட்டு, புஸ்தகம், பேனா, பென்சிலு, சாக்லேட்டு, டிஃபன் பாக்ஸ், உப்மா மிஸ் ஆயிடுச்சு தலைவரே. டெண்டுல்கர் எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாரு. ஒன்றேனா அப்படிதான் இருக்கும். அதுவும் சரிதான். ஒரு பேட் பாலுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அதுவும் இல்லாம இவ்ளோ கன்சிஸ்டன்சியா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, யாரும் காட்ட மாட்டாங்க. ஹலோ, என்ன இந்த பக்கம் வரக்கூடாதா? அப்படி இல்லை, நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கல. நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். உங்க வீடு இங்கே தானா? அது இருக்கட்டும். அன்னைக்கு ஊர்ல பாக்கும்போது நீங்க எஸ்ஐன்னு போய் சொன்னீங்களே, எதுக்காக? அது சும்மா விளையாட்டுக்கு. அதுவும் இல்லாம எஸ்ஐ ஆகிற தகுதி இருக்குல்ல, எஸ்ஐ ஆயிடுவேன். அப்போ காலேஜ்ல பாக்கும்போது எஸ்ஐ மாதிரி நடிச்சது?
காலேஜில் இருக்கும்போது நாடகம் நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நானும் நடித்தேன். எப்படி இருந்துச்சு என் நடிப்பு? வாங்க போலாம். அஞ்சு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். போலீஸ்கார் பெரிய மன்மதன் நினைக்கிறேன். நீ என்ன இங்க? நான் இனிமே இங்கே தான். டியூட்டி இல்லையா? ஆஃப் எடுத்துட்டு பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கியா? ஆமாம். உன் மிரட்டெல்லாம் ஸ்டேஷனில் வச்சுக்க. நடந்ததை சொல்கிறேன் கேளு. அஞ்சு தான் என்னை பார்க்கணுன்னு சொன்னான், அதனால தான் வந்தேன். எதுக்கு? கல்யாணம் ஆகாத ஒரு பொம்பளை பொண்ணு கல்யாணம் ஆகாத ஒரு அழகான பையனை பார்க்கணும்னு சொல்கிறான்னா எதுக்குன்னு தெரியாமல் நீ எல்லாம் எதுக்கே போலீஸாக இருக்க? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்பாத. நீ என்ன பண்ணாலும் அவள் விழமாட்டா. அவள் என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? Charms attract the eyes, but merit wins the soul. அப்படின்னா? இது இங்கிலீஷு, அர்த்தம் தெரியலனா போய் டிக்ஷனரியை பாரு. ஓஹோ, அப்ப இவ்வளவு நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்தியா? ஏமாத்துறனா? எதுவும் சொல்லாத. காதல் பழக்க வழக்கம் எல்லாம் பகல்ல நடு ரோட்ல தான் பண்ணணுமா? பப்ளிக் ரோட்ல மத்தவங்க எல்லாம் பாப்பாங்கன்னு கூட தெரியாம அந்த கான்ஸ்டபிள் கூட என்ன விளையாட்டு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏய், என்ன முட்டாளாக்கணும்னு நினைக்காத. என்ன ரெண்டு பேருக்கும் சண்டை? எனக்கு தெரியலமா. இவர் பாட்டுக்கு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா வேணும்? பிறந்த குழந்தை பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச அன்னைக்கு தாத்தாக்கு நீங்க கொடுத்த வாக்க மறந்து போயிட்டீங்களா? அதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? இப்பவும் சொல்லலைன்னா வடையா நரி தூக்கிட்டு போயிடும். நீ எதுக்கு சத்தம் போடுற? அவ நிம்மதியா படிக்கட்டுமே. இப்போதைக்கு அத்தை நீங்க கொஞ்ச நேரம் உள்ள இருங்க. நான் 5 நிமிஷம் பர்சனலா பேசணும். நீங்க உள்ள போங்க. என்ன ஞாபகம் இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, மறந்துட்டேன். முன்னாடி நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தப்போ உனக்கு பிடிச்ச மாம்பழத்தை பறிச்சு தர்றதுக்காக மாமா வீட்டுல இருக்கிற மரத்துல ஏறி கிளை உடஞ்சு நான் கீழே விழுந்ததை நினைச்சு உன்னால இப்ப கை தட்டி சிரிக்க முடியாது. பட்டாம்பூச்சி பிடிச்சதும் கூட்டாஞ்சோறு சமைச்சதையும் நீ மறந்துட்ட. உன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே மறந்துட்டு அவன் கிட்ட இங்கிலீஷ்ல என்ன சொன்ன? இங்கிலீஷ்லயா? ஆமா, இங்கிலீஷ்ல தான். எதையும் மறைக்க பார்க்காத. Charms attract the eyes, but merit win the soul. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் சொல்லி தரேன். கண்கள் உன்னையவே பார்க்க நினைக்குது, ஆனா சோல் உன்னை தலகுனிய நினைக்க வைக்குதா? நிறுத்துறா. தெரியாத இங்கிலீஷ் எங்கேயோ படிச்சுட்டு வந்துட்டு படிக்கிற பிள்ளைய தொந்தரவு பண்றியா? மாமா, அதை நான் சொல்லல. அப்பா உங்க அப்பா சொல்றாரா? செத்து போன எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. நீ வா இப்படி. டேய், நம்ம ஊர் மெடிக்கல் காலேஜில் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு எவ்வளவு கேட்குறாங்கன்னு தெரியுமா? அதை ரெடி பண்ணுறதுக்கு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து உன்னோட இங்கிலீஷ் பிறந்தது பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச அன்னைக்கு ராத்திரி எங்க தாத்தா கிட்ட நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. 47 கான்ஸ்டபிள் சல்யூட் அடிக்கிற ஒரு எஸ்ஐ கிட்ட இப்படி இன்டிசென்டா நடந்துக்கிறீங்களே மாமா. போடா, நீ எப்படி எஸ்ஐ ஆனன்னு எனக்கு தானே தெரியும். ஒவ்வொருத்தன் கிட்டையா காசை நான் தானே எண்ணி கொடுத்தேன். ரொம்ப பேசாதீங்க. நம்ம கிட்ட இருந்த 5 ஏக்கர் நிலத்தை வித்து தான் தாத்தா உங்களை டாக்டருக்கு படிக்க வச்சாரு. இப்போ டாக்டர் ராகவ் MBBS MS கவர்மெண்ட் சீஃப் சர்ஜன். இதை யார் உனக்கு சொன்னா? எனக்கு தெரியும். அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். இந்த விஷயத்தை இதோட நம்ம 2 பேருமே மறந்துடுவோம். இப்படி எல்லா விஷயத்திலுமே நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், சரியா? 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அத்தை, இந்த கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கலாம். அது இல்ல அத்தை, அது இந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குமாமே. இந்த நெல்லுல அரிசியும் தேங்காயும் கலந்து கொழுக்கட்டை பண்ணீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, பாத்தீங்களா? எனக்கு பாரு. என்னங்க என்னங்க எந்திரிங்க. இத பாருங்க. என்னது? இத பாருங்க. அன்புள்ள நண்பா, நேத்து ராத்திரி உன் பர்மிஷன் இல்லாம
உன்னோட ஸ்கூட்டரை நான் பயன்படுத்திட்டேன். அதுக்கு பரிகாரமா லக்ஷ்மி தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுற புது படத்துக்கு 2 ரிசர்வேஷன் டிக்கெட் இது கூட வைக்கிறேன். இப்படிக்கு உண்மையுள்ள உன் குடும்ப நண்பன். 2 வாட்டி டிக்கெட் கிடைக்காம வந்துட்டோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச யாரோ ஃப்ரெண்டு தான் இவன். ஒருவேளை உனக்கு தெரிஞ்சவங்களா? யாரா இருந்தா என்ன, டிக்கெட் கிடைச்சிச்சுல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும். ஏதோ ஒன்று, நீ நினச்சது நடந்துருச்சு. ஆஃபீஸ்லேருந்து 5:45 கரெக்டாக வந்துடுவேன். நீ ரெடியாக இருந்துரு. உங்ககிட்ட இருக்கிற பகைய அந்த பாக்கியநாதன் என்கிட்ட காட்டுறான். நீ ஒன்று பண்ணு. என்ன? கஷ்டமான டியூட்டி கொடுத்தானா கன்னத்திலே ஒன்று வச்சிரு. அது சரி. அப்போ என் வீட்லயே தங்கிட்டு என் வேலைக்கே உழ வைக்கிறியா? எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணி தானே ஆகணும். இங்கே பாரு, கொஞ்சம் கஞ்சா கிடச்சிருந்தா அவன் செம்மையாக சிக்கியிருப்பான். கஞ்சாவை ஒரு பேக்கில் போட்டு அவன் வீட்டில் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடணும். அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். போதைப் பொருள் வச்சிருந்ததுக்காக ஒரு 5 வருஷமாவது பாக்யநாதனுக்கு கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். Dead or alive, 50 lakhs reward. நம்ம தலைக்கெல்லாம் ஒரு மதிப்பே இல்லையா? ஊரில் இருக்க திருட்டு பசங்களுக்கெல்லாம் 50 லட்சம் ரிவார்டாம். கரெக்டு தான். ஏசி தேட்டரில் பால்கனி டிக்கெட் எடுத்து கொடுத்து ஏமாத்திருக்கான். அவன் படித்த திருடனா இருப்பான். வரலாமா? என்னையா கையெழுத்து? ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, இடையில வரலாமா? ஒரு நிமிஷம். இந்த எத்தனை பவுன் திருடு போனது? கிட்டத்தட்ட 20 பவுன் இருக்கும். பணமா 10,000 ரூபாய். அட பாவிகளா, 1.5 பவுனும் 400 ரூபாயும் தான்டா இருந்துச்சு. திருடுறதுல பெரிய ஆளா இருப்பான் போல. ஒருவேளை என்னோட கலர் டிவியை திருடுனதும் அவனா தான் இருப்பான் போல. நீங்க பயப்படாதீங்க, அவனை ஒரே வாரத்துல நான் கஸ்டடியில எடுக்கிறேன். இந்தாங்க சார். அது இருக்கட்டும் சார், இந்த திருட பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயோ, திருட்டு தொழில விட்டதுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல சார். இப்ப கோவிலுக்கு போறது, பூஜை பண்றது, பஜனைன்னு பக்திமான். ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இந்த பக்திமான் கதையில இருந்து ஏதாவது மாறுன அடிச்சு இடுப்பு உடைச்சிருவேன். ஐயோ, அடிச்சிடாதீங்க சார். வரேன், ஆளை விட்டா போதும். நீங்க போங்க. சரிங்க சார். என்ன வாதியார பதுங்கி ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கீங்க, சாதாரண திருட மாதிரி. சும்மா டென்ஷன் ஆகாம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. டேய், இந்த பவர் கட்டு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது தெரிஞ்சதுனால தான் நம்மள மாதிரி ஆளுங்க இந்த பிசினஸ்ல இருக்க முடியுது. என்ன ஒரு பஞ்சுவாலிட்டி. கரெக்டான டைமுக்கு போறது, கரெக்டான டைமுக்கு வர்றது, அந்த கேப்புக்கு நடுவுல வேலை பார்க்கறோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. நம்மள மாதிரி தொழில் பார்க்கறவங்கள மாதிரி இல்லாம நாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். அதாவது வாதியரோட புலாபசி ரொம்ப புதுசு. பிலோபசி இல்லடா, பிலோசபி. இன்னைக்கு வேலைக்கு வெளிச்சம் வேணும். வெளிச்சத்துல திருடணுமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? உன் அப்பனுக்கு தான்டா பைத்தியம். அங்க பாத்தியா? ஜெனரேட்டர் தானே இது? ஜெனரேட்டர். பவர் வந்ததுக்கு அப்புறம் பாவம் இதோட உதவி யாருக்குமே தேவைப்படாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிற நோயாளிகளை மாதிரி யாருமே இதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதை பார்க்க நம்மள மாதிரி ஆளுங்க யாராச்சும் வேணும்ல. வெளிச்சமே அரோகர. கரண்ட் வந்துருச்சு. சத்தம் போட்டு ஊரை கூட்டிடாதரா. நீ போய் ஜார்ஜோட ஆட்டோவை கூட்டிட்டு வா போ. அன்புள்ள ஊர் மக்களே, நாளை நேரு ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கும் பெரிய மாநாட்டில் நமது மாண்புமிகு தலைவரான MPPVC கட்சியின் அகில இந்திய பிரசிடென்ட் பிமல் வாசுவிற்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி. நாளைக்கு ஃபுல்லா பிளாக் பண்ணிருப்போம்ல வாதியாரா. நீங்க என்ன யோசிக்கிறீங்க வாதியாரா பிளாக் பண்றத பத்தியா? இருடா, மாநாடு நாளைக்குன்னா அப்ப 25 லட்சம் ரூபாய் பணம் நிச்சயமா தலைவர் வீட்டுல தான் இருக்கும். நாளைக்கு அது பேங்குக்கு போய் டிராப்டா மாறி சாயங்காலம் போய் சேர்றதுக்கு முன்னாடி நாம் அதை தூக்க. அதுக்கு என்ன இப்பயே தூக்கிடலாம், வாங்க போலாம். டேய் இங்க வாடா. அங்க நிறைய ஆளுங்க இருப்பாங்க, அதோட செக்யூரிட்டியும் இருப்பாங்கடா முட்டை பயல. அதுவும் சரிதான் வாத்தியார. இல்ல தலைவர, நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஓரமா போகும்போது அங்க தலைவரோட ஆட்கள் நின்னுட்டு பார்த்தேன். அது சென்ட்ரல் இருந்து வர்ற மந்திரிய வரவேற்கிறதுக்காக இருக்கும்.
அவங்க இப்பவும் அங்கதான் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ எனக்கு தெரியும், அவங்க ஒரு வாரமா அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப இதுதான் கரெக்டான டைம். இன்னைக்கு நைட்டு தலைவர் வீட்டுக்குள்ள பூர்றோம் தூக்குறோம். அப்ப இன்னைக்கு பிளான் பண்ண அந்த துபாய்க்கார வீடு அதை கேன்சல் பண்ற. ஐயோ வாத்தியார, தலைவர் வீட்டுல ஒரு நாய் இருக்கு. ஐயோ, நாயை சமாளிக்க என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குடா. அதை நீ ராத்திரி பாரு. அல்வா டேய், ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க சாக்லேட்டை பார்த்துட்டு வாயை பொழுது நிக்கிற மாதிரி நிக்காத. இது எதுக்குன்னு கேட்க மாட்டியா முட்டா பையல? எனக்கு தெரியும் வாத்தியார, தலைவரோட வீட்டுக்கு போய் நம்ம திருடுறப்ப நமக்கு பசிச்சுன்னா நம்ம 2 பேரும் சாப்பிட்றதுக்கு தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடே சோத்து பண்டாரம், இது சாதாரண அல்வா இல்ல. இதுல பலாப்பழத்தோட பிசின் சேர்த்திருக்கேன். உள்ள நாய் நம்மளை கடிக்க வரும்போது இதுல இருந்து ஒன்னொன்னா கொடுப்பேன். அதை அந்த நாய் சாப்பிடும்போது இதுல இருக்கிற பிசின் மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிச்சுன்னா நாயால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒட்டிச்சுன்னா நாயால கடிக்கவும் குறைக்கவும் முடியாது. வாத்தியார நீ ஜீனியஸ் தான். ரொம்ப புகழாத, முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். சரி வா. நாய் இருக்கு, கவனமா இருங்க. பாரு, பிளான் சக்சஸ் ஆயிடும். நல்ல சகுனம், பள்ளி கத்துது. டேய், பள்ளி கத்துறடா, நான் தாண்டா நாயை கூப்பிட்டேன். டேய், மியூசிக் வேண்டாம். இருங்க வாத்தியார, ரெண்டும் சாப்பிட்டுருச்சு, இன்னும் வாய் ஒட்டலையே. ஒருவேளை அல்வா மாதிரி போச்சு. சாப்பிட்டு பார்க்கவா? வாய் ஒட்டிக்கும்டா. அதான் பார்த்தனே. நீ வேற வெறுப்பேத்தாத, வாடா. உங்களுடைய ஐடியா வீணா போச்சு. வர வர உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஓவரா போச்சு. இப்பயாவது புரிஞ்சுங்க வாத்தியார, நான் ஒன்று சொல்றேன், எனக்கும் அடி சறுக்கும். இது ஒன்றும் அடி சறுக்கல. இப்பதான் ஒன்று ஞாபகம் வருது. இன்னைக்கு என் கோட்டாவை நான் முடிக்கல. கோட்டாவா? தோட்டா இல்லடா, கோட்டா. கோட்டா வேற ஒரு ஐடியாவும் இருக்கு. ஆனா 2 பேருக்கு போட்டா தான் நடக்கும். முதல்ல நாம நாயை தூக்குறோம், அப்புறம் பொட்டி, அதுக்கப்புறம் பொட்டிய நான் தூக்குறேன். அது எப்படி வாத்தியார? அதுக்கு என்கிட்ட ஒரு புது ஐடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஐடியா வச்சிருக்கீங்களோ? சுட்டாங்க. நாயை சுட்டுட்டாங்களா? போலீஸ் ஏண்டா நீயே வந்து மாட்டிக்கிட்டே சார் ஆச்சு? என்னாச்சுன்னு உனக்கு தெரியாது? தூக்காதீங்க தூக்காதீங்க, கை கை தூக்காதீங்க. வண்டியில ஏத்துங்க, வண்டி அடியா. ஐயோ சார், என்ன நம்புங்க சார், நான் எதுவுமே பண்ணல சார். ஃபண்டு திருடு போயிருச்சு. அரசியல் தலைவரும் முன்னாள் எம்பி பிவிசி வீட்டில் இருந்து கட்சி வளர்ச்சிக்காக சேர்த்த 25 லட்சம் ரூபாய் பணம் போயிருச்சு. ஈனாஸ்ன்ற திருடனா சந்தேகன்ற பேர்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னையா எரியா வர? நிறுத்துக்க நிறுத்துக்க நிறுத்துக்க. சார் சார், இத பாத்தீங்களா? ஈனாஸ் ஒரு நிரபராதி. ஆமா, அவன் நிரபராதி தான். போலீஸ் இப்ப அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க சார். பயப்படாத, இன்னைக்கு அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. ஆனா அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டான். கோர்ட்டுக்கு போற வழியிலேயே அவன் தப்பிச்சிருவான். நீங்க உண்மையை தான் சொல்றீங்க? வார்த்தையா இருந்தாலும் துப்பாக்கியா இருந்தாலும் தேவைப்பட்டாதான் இந்த ஆண்ட்ரூ சுபயோகப்படுத்துவான். நானும் சொன்னேன். இதே பேச்சு தானே உங்களுக்கு? சரியா சொன்னப்போ இவனுங்க இப்போவே இப்படிதான். நான் சொன்னல, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா? அப்படிதான் நடக்கும். காலேஜுக்கு போறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா காலேஜுக்கு போற மாதிரி தான் தெரியுது. நான் ஒரு கேஸ் விஷயமா குற்றவாளியை கோர்ட்டு கூட்டிட்டு போறேன். அப்புறம் நான் எஸ்ஏ எக்ஸாம மறுபடியும் எழுதியிருக்கேன். நான் கேட்கவே இல்லையே. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்ல.
பாஸ்கரா பாஸ்கரா இனாச தூக்கிட்டு போறாங்க ஓடியாடா பாஸ்கரா ஐயோ ஏதாவது ஆயிடுச்சா? போலீஸ்காரனோட வாழ்க்கைனாலே இப்படிதானே. இதெல்லாம் எங்களுக்கு வழக்கமா நடக்கிறது தான். இதெல்லாம் நாங்க டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறோம். ப்ளீஸ் சார், நான் எந்த தப்பு பண்ணல. பொறுப்பே இல்லாத அந்த 2 கான்ஸ்டபிள் தான் இந்த ஈனாஸை தப்பிக்க விட்டுருக்காங்க. நான் எதுவும் கேட்க விரும்பல. 10-20 இல்ல 25 லட்சம் 25 லட்சம் அடிதடி பண்ணி மிரட்டி ஊர்க்காரங்க இருந்து புடிங்கி எடுத்த பணம் இது. இத காரணமா வச்சு என் அரசியல் வாழ்க்கை போச்சு. காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த ஸ்டேஷன்ல ஒருத்தன இருக்க மாட்டேங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? உன்னை விட பெரிய மந்திரிங்களோட சிபாரிசில் தானே நானே இந்த வேலைக்கு வந்தேன். தெரியுமாடா கழுத. ஏதாச்சும் சொன்னையா? கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறேன் சார். சார் கட்சி ஆஃபீஸ்க்கு தானே? இல்ல, சூரியன் எஃப்எம்க்கு. வண்டி எடுறா. பாஸ்கரா, உன்னை பழி வாங்கிறதுக்கான வழி எனக்கு கிடைச்சிருச்சு. சர்க்கிள், டிஒய்எஸ்பி, எஸ்பி எல்லாரும் கான்ஃபரன்ஸில் இருந்தாங்க. உங்கள் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப போராடினேன். ஆனால் அவங்க எந்த தயவும் காட்டல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. உங்கள் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. வாங்கிக்கோங்க. மேத்யூ ஜோசப், கேவி பாஸ்கரன். என்ன பண்றது? தப்பிச்சு போன திருட மாற்ற வரைக்கும் உங்களுக்கு வேலையும் இல்லை, சம்பளமும் இல்லை. எங்களை சஸ்பெண்ட் பண்ணாம இருக்க நீங்க நிறைய ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இந்த முடிவு எடுக்கும்போது நீங்க ஏன் கான்ஃபரன்ஸ் ரூமை விட்டு வெளியே வரல? இப்படி அவங்க சொன்னது பிடிக்கலன்னு திடீர்னு எந்திரிச்சு வெளியில வர்றதுக்கு அது என்ன ஃபிலிம் அவார்டு கமிட்டியா? அப்புறம் திருடன் கிடைக்கலன்னா அடுத்த ஸ்டெப்பு டிஸ்மிஸ் தான். என்னோட பயம் அது இல்லை. இந்த நிலைமையில அஞ்சு ஒண்ணா முழுமையா வெறுத்துருவாளோன்னு தான். அது நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்ன? அப்போ அஞ்சுவுக்கு என் மேல ஒரு சின்ன விருப்பம் வந்திருக்குன்னு உனக்கு தோணுது, அப்படிதானே? எனக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இப்ப தைரியமா இருக்கேன். அப்படின்னா கேட்டுக்க. குருகேஷ் மேத்யூ பிரின்சிபலா இருந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் தான் இந்த கேவி பாஸ்கரன் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இன்னையிலிருந்து 90 நாள்ல இழந்த எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து காட்டுறேன். அஞ்சுவோட கழுத்துல தாலியை கட்டுவேன். அப்படியா? ஆமாண்டா. அப்படின்னா அந்த 90வது நாள்ல இந்த விசி பாக்கியநாதன் பாதி மீசை எடுத்துடுறேன். இது சத்தியம், சத்தியம். பார்க்கலாம் பார்க்கலாம். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ற காரணத்தினால தான் அவ என்கிட்ட பேசுறதும் தங்க பஸ்பம் கொடுத்து கரெக்ட் பண்றதும். இப்ப அவ கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கு வந்தா, அடக்கடவுளே, என் நிலைமை என்ன ஆகுறது? கிடைக்காத பொண்ணுக்கு கிடைச்ச திருடனை விட்ட பாவி. ஐயோ வேளாங்கண்ணி மாதா, ஸ்டெல்லா வர்றதுக்கு முன்னாடி அந்த திருடனை என் கண்ணில் காட்டிட்டீங்கன்னா என் ஸ்டெல்லா மாதிரி ஒரு தங்க சிலைய உங்களுக்கு காணிக்கையா வைக்கிறேன். அடியே, கரெக்டான டைமா பார்த்து திரும்பி வாடி, இல்லைன்னா நான் அவ்வளோதான். எத்தனை கிலோ வாங்க வேண்டி இருக்குமோ கடவுளே. எங்கடா போற? வெளிநாட்டுக்கு போற வரியா? திருடனை பிடிக்க போறேன்டா. திருடனை பிடிக்கவா? ஆமா. உனக்கு டாப் காலி ஆயிடுச்சா என்ன? ஏன் நடு ராத்திரியில கிளம்பி திருடனை பிடிக்க போறேங்கிற? அப்பன்னா பகல்ல திருட நம்மள பார்க்க வருவான்றிய? அப்படியா? போ. குட் நைட். எதே? நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க, சரியா? பாய் பாய். மறந்துடாத. ஓகே. என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க, அப்படிதானே? ஐயோ, எதுக்கு? என்னால தானே அன்னைக்கு அந்த திருடன் தப்பிச்சிட்டான். திருடன் தப்பிச்சது என்னோட கெட்ட நேரம். இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. காசா பணமா என்ன வேணா ஆசைப்படலாங்கிறதுக்காக அதிகமாக ஆசைப்பட்டுட்டேன்.
எஸ்ஐயா இருந்தாலும் கான்ஸ்டபிளா இருந்தாலும் நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. என் மனசுல இப்பவும் அந்த பழைய கேவி பாஸ்கர் தான் இருக்காரு. ஏய் பாக்கியநாதா. யார் அது? நானே தாண்டா. வாடா வாடா வாடா. போர்க்களத்தில் அம்பெடுத்தேன், வில்லெடுத்தேன், தொடுத்தேன். பார்க்கும் இடமெல்லாம் எதிரிகளின் நிழல்தான். சுற்றி பார்க்கும் போது தெரிகிறது. போர் தொடங்கும் முன்பே வெற்றி கொண்டான் வெற்றியின் நாயகன். என்ன சொல்ற பாக்கியநாதா? பாஸ்கரா என்ன சொல்ற? யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சவன்டானா. என்ன யுத்தம்? போர்க்களத்தில் அம்பெடுத்தேன், வில்லெடுத்தேன், தொடுத்தேன். பாஸ்கரா வேலை போயிருச்சேன்னு நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எஜுகிட்ட பேசி எப்படியாவது உனக்கு அந்த வேலையை வாங்கி தந்தேன். நிறைய பேரு பின்னாடி இருந்து வேலை பார்ப்பாங்க, ஆனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அஞ்சு எனக்கு தான் புரியுதாடா கழுத. பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். Attention. I boat. DJ boat. आगे चल. Left, right, left, left, right, left, left, right, left. பார்க்கலாம் வாடா, நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம். இவனுக்கு என்னாச்சு? ஹலோ, எஸ் சார். நீங்க பாஸ்கரனை சொந்த தம்பி மாதிரி தானே பாத்துக்கிறீங்க? ஆமா சார். நான் இப்ப சொல்ல போற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. வேலை போனது இந்த அளவுக்கு மனநோயா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு, பாஸ்கரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியமா? பாஸ்கரனுக்கா? பாஸ்கருக்கா? ஆமா, இங்க வந்து என்கிட்டயும் கோபிகிருஷ்ணா கிட்டையும் தெலுங்குலையும் சமஸ்கிருதத்திலையும் ஸ்லோகன் சொன்னான். ஏதோ மன அளவுல பிரச்சனை ஆயிருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இன்னைக்கே வைத்தியசாலைக்கு போய் அவனுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கான வேலையை நீங்க பார்க்கணும். சரிங்க சார். மாப்ள, இந்த கத்தி ஏறிங்க போட்டது. மாப்ள மாப்ள, நான் இனி எதுக்கும் பயப்பட போறதில்ல மாப்ள. ஐயோ மாப்ள, டேய் மாப்ள, 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 மாப்ள. அதை எடு, போதும், வா போலாம். இங்க என்ன பண்ற? ஷாப்பிங். என்ன ஷாப்பிங்? சிப்ஸ் சிப்ஸ் சிப்ஸ். வீகரனா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. எல்லாத்தையும் படிச்சு பாத்தீங்களா? யாருமா அது? என்னோட ஃப்ரெண்டுமா. யாரு? அம்மா. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. பாக்கியநாதனால எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல இல்ல, பேசிட்டு இருக்கும்போது வெளியே வர முடியல. ஏன் வெளியே வர முடியலன்னா, நான் கொஞ்சம் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன். இல்ல எலும்பு முறிவு, தலையில கட்டு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. கீழே விழுந்தனால கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அப்புறம் என்ன? பாஸ்கரா, 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 நான் வீகரனை பார்த்தேன். பீகரனா? எந்த பீகரன்? அந்த 50 லட்சம் ரூபா வீகரன் தமிழ்நாட்டுல இருக்காங்கிறது உண்மைதான். ஒரு காருக்குள்ள அவ சாதாரண ஆளா உட்கார்ந்துருக்கிறத நான் பார்த்தேன். அந்த நிமிஷம் என்னால மூச்சு விட முடியல. ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டேன். சும்மா அறியா,
50 லட்ச ரூபா கிடைக்கும் தெரிஞ்சா பீகரன் முன்னாடி வரதுக்கு வேணா பைத்தியமா? என் முன்னாடி நிக்கிறது பாஸ்கரன் தானே? ஆமா. அப்படின்னா நான் பார்த்தது வீகரனை தான். அப்ப அந்த ஈனாஷி என் கையில மாட்டுனான். அவனோட சட்டை தான் இது. மாப்ள, உனக்கு தலையில ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்லனா அந்த பாக்கியநாதன் என்ன பைத்தியம் சொல்லும்போது அதை நம்பிக்கிட்டு என்ன இந்த நிலைமைக்கு ஆக்குவியா? அது இந்த மாதிரி இல்ல, நான் சொல்றத நம்ப. சத்தியம். லத்தி சார், கேப் சார். எஸ், சப் இன்ஸ்பெக்டர் பாக்கியநாதன் ஹியர். வீகரன் எங்க? நீங்க யாரு? ஹலோ ஹலோ, இந்த விஷயத்தை வெளியே தெரியாம பாத்துக்கோங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் போலீஸ் ஃபோர்ஸோட வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? என்ன சார், வீகரனா? ஆமா, காந்தி நகர்ல ஒரு வீட்ல வீகரன் ஒளிஞ்சிருக்கான்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. பாக்கிய தேவதை பாக்கியநாதன் பக்கத்துலலாம் இருக்காங்க. பதவியும் பணமும் நம்மளை தேடி வர போகுதுரா கோபிகிருஷ்ணா. வீரனும் இந்த ஊர் காவலனுமாக இருக்கும் எஸ்ஐ பாக்யநாதன் நம் நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருந்த தீவிரவாதி வீகரனை கைது செய்தார். வீகரனை அரெஸ்ட் செஞ்சு நம்ம முன்னாடி இழுத்துட்டு போறத நீங்களே பாருங்க. நாம் அனைவரும் பயந்து கொண்டு இருந்த தீவிரவாதி வீகரனை தைரியமாக கைது செய்த எஸ்ஐ பாக்யநாதனை இந்த ஊர் மெச்சுகிறது. ஹோ, 50 லட்சம் பேர்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே நீ பாக்கியம் பண்ண வந்தான் என் பாக்யநாதா மருமகனே. என்ன வண்டிக்குள்ளே இருக்கீங்க, உள்ள வாப்பா. உபசாரம்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஐயோ, உனக்கு உரிமை இருக்கிற வீட்டுல என்ன உபசரணை? நீ அந்த வீகரனை கைது செஞ்சன்னு கேட்டப்போ என் பொண்ணு அவ்வளவு சந்தோஷப்பட்டா. என்னடி சொல்ற? பணமும் பதவியும் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாக்கியவான் உங்களுக்கு யோகியவனா மாறிட்டான்ல. கர்ண கொடூரமா இருக்கிற இந்த முகத்துக்கு முன்னாடி நான் ஒரு 4 வார்த்தை கேட்கலாமா? ஓநாயோட தந்திரம், சென்னாயோட யுத்தி, லட்சங்கள்னு சொன்னதுமே கழுகோட பார்வை, எல்லாத்தையும் சேர்த்த ஒரு ஜீவன். அதான் எங்க மாமா. பாக்யநாதா, பேசாதீங்க. எதையும் நான் மறக்கல. இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். பிறந்தது பொம்பளை புள்ளன்னு தெரிஞ்ச அன்னைக்கு ராத்திரி தாத்தா சொன்ன வார்த்தைய நீ மறந்துட்டியாப்பா? இல்ல, அதை மட்டும் என்னால மறக்க முடியாது. ஆனா ஒரு கண்டிஷன். அஞ்சுவோட விஷயத்துல எனக்கு உங்களோட தயவு தேவையே இல்லை. அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு அஞ்சு இப்போ இந்த நிமிஷமே என் கூட வரணும். எதுக்கு விட்டுட்டு வரணும்? நாங்களே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறோம். வேண்டாம், இவ உங்களை விட்டுட்டு தான் வரணும். 5க்காக 5 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள இவ இந்த கையை பிடிக்கணும். அப்போதான் அவன் பாக்கியநாதனோட மனைவி ஆவா. வெக்கமா இருக்கா? பரவாயில்ல, நான் கண்ணை முடிக்கிறேன். 1 2 3 4 5 நான் எங்க வேணாலும் வர சார், யார வேணாலும் விட்டுறேன். கோபிகிருஷ்ணா, நான் பீகரனை பிடிச்ச மாதிரி ஒரு கனவு வந்தது. புரியுது புரியுது. உங்களோட அந்த லவரு சார் பீகரனா? हिंदन बिल्ला, अब तेरे बचने का कोई रास्ता नहीं। बाहर आ जाओ, पुलिस चारों तरफ घेर चुका है। अपने आप हमारे हवाले कर दो, वरना इस पिस्तौल की गोली तुम्हारे सिरे के पार होगा, समझे? अरे बाहर आ जाओ, अब तेरे बचने
அந்த வீகரனை நான் தான் பிடிப்பேன். 50 லட்சத்தையும் அவார்டையும் நான் தான் வாங்க போறேன். ஏய் வீகரனை நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க யாரும் வராதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் வீகரா, எங்கடா இருக்க? வந்துட்டேன்டா சிங்கம். எங்கடா ஒழிச்ச? ஏய் வீகரா, வீகரா, துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டுறது வீரமா? துப்பாக்கிய தூக்கி போட்டு ஒண்டிக்கு ஒண்டி வாடா. நான் ரெடி. இங்க பாரு, பேச்சு பேச்சா இருக்கும். கிட்டக்க வராத, கிட்டக்க வராத. அம்மா, அப்பா, ஆயா, அம்மா, அம்மா, சார், எனக்கு காப்பாத்துக்க சார். ஐயா, மூச்சு மூச்சு அடிக்கிறேன். அம்மா, ஏய், மூச்சு மூச்சு அடிக்கிறேன் சார். பேச்சு பேச்சா இருக்கும். अच्छी तरह से सुन लो, सब लोग अपने बंदूक फेंक दो, फेंक दो। मैं 3 तक गिन लूंगा, उसके अंदर बंदगी नहीं होना चाहिए, नहीं तो इसकी துப்பாக்கியெல்லாம் கீழே போடுங்கள சார். உங்களுக்கு தோசைலாம் சுட்டு கொடுத்துருக்கேன். இவன் என்ன சுட்டுடுவான் போல இருக்க. கீழே வைக்கிறான் சார், குறி கீழே வைக்கிறான் சார். கீழே போட சொல்லுங்க சார். போடுங்கள கண்ட. நான் பேச்சுவார்த்தையில தானே பிடிக்க பார்த்தேன். இப்படி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறேன் சார். என்ன மட்டும் எப்படி காப்பாத்துக்க சார். நீ என்ன பச்சை குழந்தை எழுப்பிடல் தூக்கிட்டு போற மாதிரி போற? என்ன விட்டுரு சார். என்ன சார் எல்லாம் வேலைக்கு போறீங்க? சிக்கிட்டானே, என்ன விட்டுருப்பா, என்ன விட்டுரு. ஐயா, என்ன விட்டுறா. வீடுப்பா. சார், அவன் குடிரா. அதுக்கு பாமா இருக்கலாம் சார். ஐயோ, லையிங் பொசிஷன். கெட் அப். சார், பாம்பு அடிச்சிட்டா. அப்படி பாம்பு அடிச்சு சாகணும்னா சாகட்டும். நில்லு, ஓடாத, நில்லு. கமான், சீக்கிரமாக. ஸ்டாப். இந்த வீட்டை சுத்தி வளைங்க. என்னது அது? தெரியலையே. வீகரன். ஐயோ, அப்போ உண்மையாலுமே வீகரன் தானா? ஆமாண்டா, அந்த வீகரனை தான் நான் பார்த்தேன். இவன் எப்படி இங்க வந்தா? நம்மளை கொல்றதுக்காக தான் இருக்கும். அட கடவுளே. इंद्रन बिल्ला, बाहर आकर सरल हो जाओ, वरना इस पूरे घर को जलाकर राख कर दूंगा, समझे? अब आखिरी बार कहता है, सरल करो।
अपने आप को पुलिस का हवाला नहीं करूंगा। उसे भी अच्छा मरना है। என்னடா நடந்துச்சு? தற்கொலை. சைனைடா இருக்கும், இல்லைன்னா இப்படி சாக மாட்டாங்களே. டேய், இவன் செத்துட்டான். இல்ல சாகல, நம்ம தான் இவனை கொன்னோம். என்னது? இங்க கிடக்கிறது 50 லட்சம் ரூபாடா. இவன் சைனைடு சாப்பிடல, சண்டையில நம்ம தான் இவனை கொன்னுட்டோம். தூக்கு தூக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா சண்டை போடும்போது வர சத்தம் வரணும். நான் அடிக்கிறேன், தாங்கிக்க. உன்னை விட மாட்டான் வீகரா, உன்னை விட மாட்டோம்டா. ஏய் ஏய், எங்களையே கொல்ல வந்தியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் வீகரா, ஏய் தப்பிக்கவா பாக்குறேன்? உன்னை கொல்லாம விட மாட்டோம்டா. ஏய் ஏய் வீகரா, ஏய் 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 இந்தடா. ஏய் கொன்னுட்டோம் பீகாரை, நாங்க கொன்னுட்டோம். ஆமா, வீகரனை நாங்க கொன்னுட்டோம். வீகரன் கூட போட்ட சண்டையில வீகரனை நாங்க கொன்னுட்டோம். உயிரோட பிடிக்கணும்னு தான் நினைச்சோம், ஆனா எங்களால முடியல. எங்களை மன்னிச்சிருங்க. போச்சு, 50 லட்சமும் ப்ரொமோஷனும் போச்சு. இட் இஸ் கிரேட் மை பாய்ஸ், ரியலி கிரேட். நீங்க தமிழ்நாட்டோட மானத்தையும் காப்பாத்திட்டீங்க, இந்தியாவோட மானத்தையும் காப்பாத்திட்டீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ப்ரௌட் ஆஃப் யூ. We are proud of our department. செய்தி செய்தி, சூடான செய்தி. தீவிரவாதி வீகரனை கொன்று 50 லட்சம் சன்மானம் வாங்கிய போலீஸ். செய்தி செய்தி, சூடான செய்தி. திகார் ஜெயிலிலிருந்து தப்பித்த தீவிரவாதி வீகரன் பிடிக்கும்போது கொல்லப்பட்டான். வீகரனை கொன்ற கான்ஸ்டபிளான கேவி பாஸ்கரனையும் மேத்யூ ஜோசஃபையும் இந்திய பிரசிடென்ட் கௌரவப்படுத்தியுள்ளார். இந்த வீரர்களுக்கு அரசு கொடுப்பதாக சொன்ன 50 லட்சம் ரூபாய் கூடிய சீக்கிரம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபையிலிருந்து புதுடெல்லியில் கேட்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் ஜில்லாவில் கவனூர் கிராமத்தில் ராமர் என்பவருக்கும் குன்னத்து வீட்டு பார்வதி அம்மாள் என்பவர்களுக்கும் பிறந்த 9 பிள்ளைகளில் 8வது பிள்ளையாக பிறந்த பாஸ்கரன் என்பவர் காவல் பயிற்சி முடித்த பிறகு காவல்துறையில் கான்ஸ்டபிளாக சேர்ந்தார். கல்லூரியில் படிக்கும் பொழுது கலைகளில் ஆர்வம் கொண்ட இவர் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி யூனியன் தலைவராக இருந்திருக்கிறார். कुन्नतु वीटिल भास्करन और मैथ्यू जोसेफ, इन दोनों पुलिस कर्मचारियों को राष्ट्रपति ने इस अवसर में मुबारकबाद दे दी है. எப்படி இருக்கு பாரு. பாடாத பாடுபட்டது நானு, சன்மானம் கிடைக்கிறது அவங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். உங்களுக்கு உதவலாம் தான் நான் அங்க வந்தேன். அதுக்கு பதிலா வீகரனோட துப்பாக்கியை வாங்கி என்னை கொண்டிருக்கலாம். எனக்கு அங்க இருக்கிறப்ப அந்த ஐடியா வரல சார். எந்திர சார் காப்பி. ஹலோ, பாஸ்கரன் ஹியர். நான் பாக்கியநாதன் பேசுறேன். ஓ, பாக்கியநாதனா? என்ன விசேஷம் நண்பா? அங்க நிலைமை எப்படி இருக்கு? மழை பெய்யுதா? இங்க வெயில் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வெயில் இன்னும் அதிகமா தான் ஆகும். நீ என்ன விஷயம் சொல்லு பாக்கியநாதா. இல்ல, அது இந்த லாட்ரி அடிக்கும்போது இந்த டிக்கெட்டை எடுக்கிறவனுக்கு மட்டும் இல்ல, டிக்கெட் வித்த ஏஜென்ட்டுக்கும் கூட பரிசு இருக்கு. நீ லாட்ரி பிசினஸ் ஆரம்பிச்சிட்டியா? அது இல்ல பாஸ்கர், அந்த வீகரனை துரத்தி உங்க வீட்டுக்குள்ள ஓட வச்சது நான் தான். அதனால அந்த 50 லட்சத்துல ஒரு பங்கு எனக்கும் வரணும். ஓ, நீ ஒன்று பண்ணு. நீ ஒரு பெரிய சாக்கு மூட்டை எடுத்துட்டீங்க வா, நான் 50 லட்சத்தை கொடுத்துட்றேன். 10 ரூபாயா வேணுமா இல்லை 10 ரூபாய் நோட்டா வேணுமா? டேய், உங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரியே என்கிட்டயும் நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையேன். டேய் சின்ன பயல, போட பிச்சைக்கார பயல,
டேய் அந்த 50 லட்சத்துல ஒரு பங்கு எனக்கு நீ கொடுக்கலன்னா அந்த அத்திப்பட்டி ஜேம்ஸை உன்கிட்ட அனுப்பி விடுறேன், பார்த்து இருந்துக்க. பிவிசி வாழ்க, பிவிசி வாழ்க, பிவிசி வாழ்க, பிவிசி வாழ்க, பிவிசி வாழ்க, பிவிசி வாழ்க, பிவிசி. உங்க தொண்டர்கள் இங்க எதுக்கு கத்தி கூச்சல் போறாங்க? அரசியல் பண்ணும்போது இந்த மாதிரி சத்தம் போடுறது, கோஷம் போடுறதெல்லாம் நிறுத்த முடியாது சார். இங்க ஒண்ணும் மீட்டிங் நடக்கலையே, நிறுத்த சொல்லுங்க சார். நிறுத்துங்க. நான் இந்த மாதிரி ஆனது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு. பிவிசி கலெக்டர் வராங்க. வருவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஹேய் பாக்கியநாதா, நீ இப்ப இங்க வரணும், வந்து பாரு. பெரிய பெரிய மனுஷங்களாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவில் 4 பக்கத்துல இருந்தும் பாராட்டெல்லாம் குவியுது. இப்ப ஜில்லா கலெக்டரும் எக்ஸ்எம்பியும் வந்திருக்காங்க. சரி ஒன்று பண்றேன், 50 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 10 கொடுத்து அனுப்புறேன், போதுமா? சார் வாங்க சார். இதோ ஸ்டெல்லா என்னோட மனைவி, வெளிநாட்டுல. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே ஆகட்டும். உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்ன இருந்தாலும் பிச்சைக்காரங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் நான் ஒதுக்கியிருக்கேன், அதுல இருந்து உனக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன். ஓகே? உன் பக்கத்துல இருக்கிறவன் தாண்டா பிச்சைக்காரன். நண்பா, இந்தியாவே பயமுறுத்தின பீகாரனை கொண்டவங்க தான் நாங்க. இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், புரியுதா? என்னது கொன்னுடுவியா? கொல்லுடா கொல்லு. எங்க தாய் நாட்டுக்காக உயிரை கொடுக்க கூட நாங்க தயங்க மாட்டோம்டா. நீ என்னடா என்னென்னமோ உளறிட்டு இருக்க? என்ன தாய்நாடு? சரி, மோதி பார்க்க தைரியம் இருந்தா வாடா ஸ்டூபிட். இவர் ஜில்லா கலெக்டர். தெரியும். ஹலோ. ஹலோ சார். ஃபோன்ல யார்? சொல்ற அளவுக்குலாம் யாரும் இல்லை சார். மோதி பார்க்கலாம் வாடான்னு சொன்னது நாங்க கொன்ன பீகாரனோட ஆளுங்க. மிரட்டுறாங்க. அவனை கொன்னதுக்கு எங்களையும் கொன்றுவாங்களாம். இன்னைக்கு இது 103வது ஃபோன் கால் சார். எங்களை கொல்லுவன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க எங்களை கொல்லட்டும். எங்களுக்கு முக்கியம் எங்களோட தாய்நாடு. எங்களோட வாழ்க்கையே தாய்நாட்டுக்காக தான். ஆமா சார். இல்ல பாஸ்கர், நீங்க ரொம்ப முக்கியமானவர். எந்த ஆபத்தும் வராம பாதுகாக்க வேண்டியது எங்க கடமை. ஐயோ, இதை அந்த அளவுக்கு பெருசாக்காதீங்க சார். இது என்னோட வார்டு. 25 லட்சம் கட்சி காசு காணாம போனப்போ என்ன அதில் இருந்து காப்பாத்தினது தான் இந்த சம்பவம். என்னை மன்னிச்சிருங்க, நான் எல்லார்கிட்டையும் இப்படி தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 பேரும் கட்சியில் ஒரு மெம்பர்னும் என்னோட பலத்தில் தான் நீங்கள் வீகாரனை கொன்னீங்கன்னு. அதுக்காக உங்களுக்கு என்ன சன்மானம் வேணும்னாலும் சொல்லுங்கள், அதை நான் செய்கிறேன். நேற்று மலேசியாவிலேருந்து ஒரு ஃபோன் கால். நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்கா, நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், சிலி, கோபிச்செட்டிப்பாளையம், கூடங்குளம், ஆமாம் எத்தியோப்பியா, எல்லா இடத்துல இருந்தும் எங்களுக்கு கால் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் எங்களை கொல்லணுமா? இந்த வீகரனுக்கு உலகம் ஃபுல்லாக தொடர்பு இருக்குங்கிற விஷயம் எங்களுக்கு இப்போதான் சார் தெரியும். இதை அலட்சியமாக எடுத்துக்க கூடாது. உங்களோட பாதுகாப்புக்காக போலீஸ் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் மிஸ்டர் பாஸ்கர். டிசிபி, ஏசிபி, எஸ்பி எல்லார்கிட்டையும் பேசி இதுக்கான வழிகளை பார்க்குறேன். ஐயோ சார், வேணாம் சார். சாதாரணமான கான்ஸ்டபிளான எங்களுக்கு டிஎஸ்பி எஸ்பின்னு சொன்னா இது ஒன்றும் வியாபாரம் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் நேஷனல் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஆள். அதனால சொல்லுங்க, செக்யூரிட்டிக்கு யார் வேணும்? பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிளாக் கேட், அது வேண்டாமா? அப்படி வச்சே ஆகணும்னா எங்களுக்கு எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வேணாம் சார். நாங்க 100% நம்புற ஒரு ஆள் இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல. ஆமா, எஸ்ஐ பாக்கியநாதன். அவர்தான். அவரே எங்க பாதுகாப்புக்கு வச்சிருங்களேன். வெல் இஸ் டன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன சார், அவனுக்கு செக்யூரிட்டியா நானா? அது ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸும் இல்லை. ஆனால் சார், எங்கள் நெருங்கின சொந்தக்காரங்களோட கல்யாணம் கூடிய சீக்கிரத்திலே நடக்க போகுது. அதனால நான் லாங் லீவ் எடுக்க வேண்டியது இருக்கும். லீவ்லாம் கொடுக்க முடியாதியா? இல்லை சார், அவன் சொன்னதுனால மட்டும் இல்லை சார். எனக்கு லீவு மட்டும் சாங்ஷன் பண்ணலன்னா. இது கலெக்டரோட ஆர்டரியா? ஓகே சார், சரி சார், நானே அவனுக்கு செக்யூரிட்டியாக சார்ஜ் எடுக்கிறேன் சார். இந்த ஊரை பயமுறுத்தின வீகரனை கொன்னது அந்த தைரியத்தை கொண்டவங்க ஆந்திரக்காரங்க இல்லை, ஒரிசாக்காரங்க இல்லை, ஹரியானாக்காரங்க இல்லை, 2 கருத்த தமிழர்கள் மக்களே. இந்த தமிழர்கள் புதுக்கோட்டைக்காரங்க கிடையாது, வேலூர்காரங்க இல்லை, திருச்சிக்காரங்க இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற 2 பேர் மக்களே. என்ன எல்லாம் நல்லா பார்க்குறல்ல? நீ இப்படி சும்மா நின்று எப்படி? நீ தான் எங்களுக்கு பாடி கார்டு.
எதிரிங்க துப்பாக்கியோட நிக்கிறாங்களா இல்ல பாம்பு போட போறாங்களா நீ தான் பார்க்கணும். உனக்கு நேரா ஒரே ஒரு துப்பாக்கி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. யார் துப்பாக்கி? என்னோட துப்பாக்கி. அதை பண்ண வச்சிடாத. ஓ அப்படியா? டேய் பாக்கியநாதா, நீ இப்ப சொன்ன விஷயத்த ஹையர் ஆபீசர் கிட்ட சொன்னன்னு வை, அந்த நிமிஷமா நீ உள்ள போயிடுவ. உங்களுக்கு முன்னாடி இந்த வீரர்கள் கிட்ட நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 25 லட்சம் கட்சியோட காசை திருடினவங்கள தயவு செஞ்சு எப்படியாவது பிடிச்சி கொடுங்க. இப்போ இந்த மேடையில் வீரர்களுக்கு பொன்னாடை அணியலாம். முதலாவதாக நம்ம பாஸ்கருக்காக கேவி தட்சிணாமூர்த்தி. விமன்ஸ் காலேஜிலிருந்து அஞ்சு ராகவன். ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் தான் அந்த பீகரனை நாங்கள் தோக்கடிச்சோம். உலகத்துல இருக்கிற எல்லா கலைகளையும் படிச்சவன் தான் வீகரன்னு எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் நாங்க கத்துக்கிட்ட ஸ்பெஷல் குத்துச்சண்டையால அவனை தோக்கடிச்சோம். ரிவார்ட் தொகை 50 லட்சம் கிடைச்சா நீங்க அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஏதாச்சும் ஒரு அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துடலான் இருக்கும். ஆமா, இவனோட ரிவார்டு 25 லட்சத்தை அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருவோம். என்னோட பங்கு என்கிட்ட தான் இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் இல்ல, மேலதிகாரிகளோட மிரட்டலுக்கு பயந்துகிட்டு எதுவுமே பண்ண முடியாம இருக்க சாதாரண போலீஸ்காரங்களுக்கு ஒரு தொகையை செலவு பண்ணுவோம். டிடி வியூவர்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ்? அன்பு தான் முக்கியம், எஸ்ஐ போஸ்டல். கல்யாணம் இங்க கொடுங்க. இதை காரணமா வச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பா என்னால முடியாது. என்ன, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. பேரு ஸ்டெல்லா. அவ வெளிநாட்டுல இருக்கா. விஷயத்தை கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் மனசளவுல கல்யாணம் எப்போ முடிஞ்சது. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கான்ஸ்டபிளையும் சாட்சியா வச்சு கிராண்டா தாலி கட்ட போறேன். கூடி சீக்கிரம் நடக்கும். அதுக்கு முன்னாடி சில பேரை கவனிக்க வேண்டியிருக்கு. ஹலோ. அஞ்சு, என்ன இந்த நேரத்துல? ரொம்ப ஆடம்பரமா வேண்டாம், சிம்பிளா போதும். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன்ல. அது கொஞ்சம் காசு கிடைக்குதுங்கிற தைரியத்துல அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அதெல்லாம் வேண்டாம். கல்யாணத்தை ஸ்ரீராமர் கோயில்லையே வச்சுக்கலாம். ஸ்ரீராமன் கோயில்லனா நீ சீதா மாதிரி வருவியா? பரவாயில்ல, ஏகபத்தினி விரதக்காரன் தானே ஸ்ரீராமன். எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாம லட்சக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ண வேண்டாம். யாருமா போன்ல பேசிட்டு இருக்கிறது? என்னோட ஃப்ரெண்டுப்பா. லட்சக்கணக்கா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? அது படிப்புல ஒரு டவுட் கேட்டா. லட்சக்கணக்கில் டவுட்டா? பாட்டனி படிக்கிற உனக்கு லட்சக்கணக்கில் என்ன சந்தேகம்? புது சிலபஸ்பா, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, விடுங்க. என்னம்மா? ஒன்னும் இல்ல மம்மி. ஆமா, என்ன அப்படியே நிக்கிறீங்க? வந்த காலிலே நிக்காம உள்ள இருந்து வேற கால் எடுத்துட்டு வந்தா மாட்டிட்டு நிக்க முடியும்? என்ன கேக்குற? ஏன் வந்த உடனே கத்துறீங்க? ஏண்டி, நம்ம பொண்ணு நீ கவனிச்சியா? என்னாச்சு? கொஞ்ச நாளாவே அவளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தெரியல. பிரச்சனையா? மெடிக்கல் பாஷையில சொல்லணும்னா அவளுக்கு ஏதோ லவ் ஃபீவர் வந்த மாதிரி எனக்கு ஒரு தோணல். இன்னும் நாம கொஞ்சம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம்னா நல்ல மெடிக்கல் காலேஜில் நம்ம சீட்டு வாங்கிடலாம். ஆனா அதுவும் வீணா போயிடுமா சந்திரமதி? ஐயோ அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பிபி ஏறிடும். அதுக்கு நான் மாத்திரை கொடுக்குறேன். ஆனா என்னோட பிபி யார் பார்த்துக்குவாங்கன்னு தெரியலையே. எனக்கு தெரியும் சாமி கும்பிட நீங்க வருவீங்கன்னு. ஆமா, குமரன் வீட்டு பாஸ்கரன் லட்சாதிபதி ஆக போற நாள். திருட்டுத்தனம் இருந்தாலும் சாமியோட அனுகிரகம் வேணும்ல. சாமிக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்குறீங்க? எதுவுமே இல்லை, மனசுல இருந்து ஒரே ஒரு வேண்டுதல். நீ என்ன பூஜை பண்ணிட்டு வர? எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு புஷ்பாஞ்சலி. அஞ்சு அஸ்வினி நட்சத்திரம், பாஸ்கரன் மேஷம். என்ன வேண்டிக்கிட்ட? அது சாமிக்கு தெரியும். மகரி
வேளாங்கண்ணி மாதாவி. இன்னும் வேண்டுதல் முடியலையா? 10 மணிக்கு பேங்க் வரணும்னு மேனேஜர் சொன்னார்ல. ராவு காலத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். என்னோட வேண்டுதல் இன்னும் முடியல பாஸ்கர். இப்படி ஒரு ஒண்ணு இல்லாதவன் தான் என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பி இன்னைக்கு ஓஹோன்னு என்ன ஆக்குனது. மீடியாக்காரங்களா இருக்கும். இன்டர்வியூவா இருந்தா பேங்க்குக்கே வர சொல்லு. ஹலோ, பேசுறது யார்? பாஸ்கரா? ஆமா. 50 லட்சம் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா எரிச்சு போடவா முடியும்? கரெக்டா பங்கு போட்டுப்போம். ஆனா அதுக்கு இன்னொரு உரிமையாளர் இருக்காங்களே. உரிமையாளரா? அது யாரு? நான் தான் டாக்டர் ராகவன், கவர்மெண்ட் சீஃப் சர்ஜன். அது சரி. வீகரனை கொன்னது நீங்க இல்ல, அவன் தற்கொலை தான் பண்ணியிருக்கான். பொட்டாசியம் சயனைடு சாப்பிட்டு தான் அவன் செத்து போயிருக்கான். அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதே நான் தான், டாக்டர் ராகவன் MBBS MS. யாரு? டாக்டர் ராகவன்னா அஞ்சுவோட அப்பா தானே? அஞ்சுவோட அப்பா தான்னு உனக்கு எப்படி தெரியும்? அஞ்சுவை எனக்கு தெரியும். டாக்டர் ராகவனோட பொண்ணுன்னு அஞ்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படியா? கவர்மெண்ட் கொடுக்குற சன்மானம் 50 லட்சம் யாருக்குமே பயன் இல்லாமல் போக, அந்த பணம் திரும்பவும் கவர்மெண்ட் ஃபண்டுக்கே போகாமல் இருக்கதா நான் உங்களுக்கு சாதகமாக சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்தேன். ஆனால் கிடைக்கிற பணத்தில் எனக்கும் பங்கு வேணும். என்ன சொல்கிறீங்க? என்ன முடிவெடுக்கிறீங்களோ சொல்லுங்க. நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நானே கால் பண்ணுறேன். ஓகே, ஆனால் ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது. சரி. டேய், என்னடாச்சு சொல்றா. 50 லட்சத்துக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு பங்காளி இருக்காம்பா. பங்காளியா? ஆமாம். நீ போய் அந்த வாசல் ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு வா. எஸ் டாக்டர் ராகவன். கான்ஸ்டபிள் பாஸ்கர். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களோட டிமாண்ட் என்ன சார்? சொல்கிறேன். அந்த 50 லட்சம் ரூபாயை 3 பங்காக போடணும். துல்லியமாக போட்டால் ஒரு ஆளுக்கு 16,66,666 ரூபா 66 பைசா கிடைக்கும். அப்படியும் 2 பைசா மிச்சம் நிற்கும். அந்த பங்கை வாங்க இந்த காலத்தில் ஒரு பிச்சைக்காரன் கூட வரமாட்டான். அதனால் என்ன ஆனாலும் இந்த அமௌண்ட்டை எனக்கு கேஷாக கூடி சீக்கிரம் கொடுக்கணும். இல்லைண்ணா? இல்லைன்னா உங்களுக்கு சாதகமாக எழுதின அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அதே பேனாவால் திருத்தி எழுத வேண்டியதாக இருக்கும். அது முடியுமா? என்னால் முடியுமே. வீகரனோட உடம்பை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம், தட்ஸ் ஆல். அது வேண்டாம், நம்ம நேரில் பார்த்து பேசலாம். ஓகே, ஆல்வேஸ் வெல்கம். நம்ம கேட்டில் தானே அந்த கார் நிற்குது. ஆமாம். வணக்கம் சார். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களோட கண்டிஷன்ஸ் என்னென்னு அதை நான் ஃபோன்லேயே சொல்லியிருப்பேன்ல. உங்களோட டிமாண்ட் என்ன சார்? சொல்கிறேன். அந்த 50 லட்சம் ரூபாயை 3 பங்காக போடணும். துல்லியமாக போட்டால் ஒரு ஆளுக்கு 16,66,666 ரூபா 66 பைசா கிடைக்கும். அப்படியும் 2 பைசா மிச்சம் நிற்கும். அந்த பங்கை வாங்க இந்த காலத்தில் ஒரு பிச்சைக்காரன் கூட வரமாட்டான். அதனால என்ன ஆனாலும் இந்த அமௌண்ட்டை எனக்கு கேஷாக கூடி சீக்கிரம் கொடுக்கணும். இல்லைண்ணா? இல்லைன்னா உங்களுக்கு சாதகமாக எழுதின அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை என்ன இது? பேனாவால் அது டேப் ரெக்கார்டர். கேட்கறதே நீங்க போன்ல பேசுனது. அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ப்ரூஃப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இதுதான் அது. எதுக்கு இது? வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது பிரச்சனைனா உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் மாதிரி தான். ப்ரூஃபா? ஆமாம். காசு மேலே இருக்க ஆசையினால கவர்மெண்ட் சீஃப் சர்ஜன் டாக்டர் ராகவன் MBBS அவரோட வேலைக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்லனா நாங்கள் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்க நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை... வேலை போயிடும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுக்க ஜெயில். ஐயோ, எனக்கு பங்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக அந்த கேசட்டை கொடுத்துருங்க. மன்னிச்சிருங்க, இதுதான் எங்களுக்கு ஆதாரமே. இது ஆதாரமா? ஆமா, உங்களோட பொண்ணு அஞ்சுவை பாஸ்கர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். அவங்களும் லவ் பண்றாங்க. ஒரு கேசட்டை வச்சு உங்களுக்கு கான்ஸ்டபிள் மாப்பிள்ள கிடைக்க போறாரு. இந்த பாக்கியம் உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. கல்யாணம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதும் இந்த கேசட்டை திருப்பி கொடுத்துறேன். காலையில போய் பேங்க் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மதியம் உங்க வீட்டுல வந்து லஞ்ச் சாப்பிடறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆமா,
போலீஸ் எஸ்கார்ட்டோட நாங்க அங்க வருவோம். பயப்படாதீங்க, இந்த கேசட் பத்திரமா என் பாக்கெட்லயே இருக்கும், ஒரு ஆதாரமா. ரியலி? அப்பா சம்மதிச்சிட்டாரா? ஓ எஸ், நான் இங்க பெரிய விருந்தே அரேஞ்ச் பண்றேன். ஓகே ஓகே, பை, see you. யாருடைய போன்ல? பாஸ்கரன். என்னடி சொன்ன? உன்ன டாடி வேண்டாம், கேசட். கேசட்டா? என்ன கேசட்? இந்த விஷயத்துல என்கிட்ட சண்டை போட்டா கேசட் சொல்ல சொல்லி பாஸ்கரன் சொல்லிருக்காரு. என்ன என்னாச்சு? பிச்சையும் கிடைக்கல, நாயும் கடிச்சிருச்சு. என் கதி அப்படிதான் ஆயிப்போச்சு. என்ன சொல்றீங்க? விருந்து கொடுக்கணுமா? விருந்தா? யாருக்கு? செத்து போன உன்னோட அப்பனுக்கு தான். இறந்த அப்பாவுக்கு விருந்து கொடுக்க இன்னைக்கு என்ன திவசமா? ஏண்டி, உனக்கு தெரியுமா, முன்னாடி நீ என்ன வலை வீசி பிடிச்ச மாதிரி இப்ப உன் பொண்ணு வலைய தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ஆனாலும் நான் ஒரு முடிவுல தான் இருக்கேன். எனக்கு நடந்த மாதிரி ஒரு தப்பு என் பொண்ணுக்கு நடக்க கூடாது. பாருங்க, பொண்ணு சொன்ன மாதிரி என்னையும் சொல்ல வச்சிடாதீங்க. என்ன சொல்லுவ? கேசட். ஐயோ அப்பா பரமாத்மா. இங்க என்ன விஷயம்? எங்களுக்கு இன்னைக்கு இங்கே தான் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளையாச்சும் வந்து சாப்பிடணும்னு டாக்டர் ரொம்ப கம்பல் பண்ணாரு. பாஸ்கர், மதியாதோர் தலைவாசல் மிதியாதேன்னு அவையார் சொல்லியிருக்காங்க. நவ் யூ ஆர் a bodyguard. எங்களை பாதுகாத்தா மட்டும் போதும், அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். வெளிய சத்தம் கேக்குது, அவங்க தானோ? ஹலோ, வாங்க வாங்க. என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. நாங்க ஒன்றும் லேட்டா வந்துடலையே. ஆளும் மண்டையும் அப்படி இல்ல வாங்க. தள்ளுடி. ஹலோ இன்ஸ்பெக்டர், கம் ஆன். கூப்பிடு, பாவம். என்னாச்சு? ஸ்மார்ட்டா இரு. முகத்தை பார்த்தா எல்லாத்தையும் இழந்தா மாதிரி வச்சிருக்கே. ஆசைப்பட்டது கிடைக்கலங்கும் போது மனசு கஷ்டப்படுதில்ல? டியூட்டி ஃபர்ஸ்ட், கம் வித் மீ. இதுக்கு நான் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். பசிக்குதுன்னா நாம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பசிக்கல இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா சாப்பாடையும் 5 தான் ஏற்பாடு பண்ணா. கிச்சன் பக்கமே வரமாட்டா. ஆனா நீங்க வரீங்கன்னு சொன்னப்போ கிச்சனே அவ தான் பாத்துக்கிட்டா. உள்ள வாங்க வாங்க. வரோம் சார். மாமா, என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இங்க வாங்கன்னு சொன்னேன். என்னடா? காசை பார்த்ததும் கட்சி மாறிட்டீங்களா? என்னோட நிலைமையை எடுத்து சொன்னாலும் உனக்கு புரியாதரா பாக்கியனாதா? காரியத்துக்கு காலை பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கல. இப்ப நான் ஒரு காரியத்துக்காக காலை பிடிக்கிறேன். போலீஸ்காரனுக்கு பழமொழியெல்லாம் சொல்லாதீங்க. பிறந்தது பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச அன்னைக்கு தாத்தா கிட்ட உன்னோட செத்து போன தாத்தா என்ன கேசட் வாங்கி கொடுப்பாரா? கேசட்டா? என்ன கேசட்? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. கேசட்டா? ஒருவேளை மாமாவோட பலான கேசட் பாஸ்கர் கிட்ட இருக்குமோ? சே, மானம் போச்சு. வயசான காலத்துல அவ புக்க படிச்சு சமையல் பண்ணா உப்பு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் பரிமாறுமா? எல்லாருக்கும் வெய். பாத்தியா, பொண்ணு, பதவி, பணம் எல்லாம் ஆம்பளைங்க பின்னாடி வரணும். அதான் ஆம்பளை. புரியுது. இவ்வளவு தூரம் வந்ததுனால நான் என்னோட விளையாட்டை ஆரம்பிக்க போறேன். என்ன விளையாட்டு? வாலிபால். நம்ம களத்துல பார்க்கலாம். ஹையர் அத்தாரிட்டிஸோட கன்கரன்ஸோட தான் நான் இந்த மீடியா மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வீகரனை கொன்னதுக்கு 50 லட்சம் கொடுக்கறதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு நடுவுல ஈனாஸ்ன்ற ஒரு பெரிய திருடன் காணாம போயிருக்கான். அவன் காணாம போகல, அவனை விட்டுட்டாங்க. தப்பிக்க விட்டது யாரு? வீகரனை கொன்னதா சொன்ன இந்த 2 கான்ஸ்டபிள்ஸ் தான். கேவி பாஸ்கரன், மேத்யூ ஜோசப். போலீஸ்காரங்க எதுக்கு ஈனாஷை ஓட வைக்கணும்? ஓட விட்டுட்டாங்களா கொன்னுட்டாங்களான்னு இன்னும் தெரியல. ஈனாஸ் கையில இருக்கிற 25 லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை இவங்க போட்டிருப்பாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். இப்ப அரேஞ்ச் பண்ணி இருக்கிற மீட்டிங் உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விரோதத்தினாலயா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. தனிப்பட்ட முறையில அவங்க 2 பேரையுமே இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா யாரு பண்ணாலும் தப்பு தான். அது மட்டும் இல்லாம பாஸ்கரும் மேத்யூவும் சஸ்பென்ஷன்ல இருக்காங்க. 7ஆம் தேதிக்குள்ள அவங்க ஈனாஸை ஆஜர் பண்ணலைன்னா பீகரனை கொன்னதுக்கு தர வேண்டிய 50 லட்சம் ரூபாய் பணத்தை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நான் மேலதிகாரி கிட்ட பேசியிருக்கேன். அவங்க அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. குற்றவாளிகளை திருத்த வேண்டிய போலீஸ்காரங்களே குற்றம் பண்றத நம்ம எப்பவும் அனுமதிக்க கூடாது. எங்க உயிரை கூட மதிக்காம தான் நாங்க அந்த பீகரனை கஷ்டப்பட்டுக்கோம். இந்த இன்ஸ்பெக்டர் யாரு? எங்களோட செக்யூரிட்டி, அவ்வளவுதான். 50 லட்சம் ரூபாய் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்க இவன் யாரு? ஈனாஸுங்கிற திருடனை பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து 25 லட்சத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த 25 லட்சம் ரூபாய் நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க தான் பணத்தை எடுத்தோம்னு சொல்றவன் அதை என்ன பண்ணணும்னு சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன், 25 லட்சம் ரூபாய் நாங்க சாப்பிட்டுட்டோம்.
அப்போ 7ஆம் தேதிக்குள்ள ஈனாஸ் ஆஜர் பண்ணலன்னா உங்களுடைய 50 லட்ச ரூபா எஸ்ஐ பாலச்சந்திரன் ஃப்ரீஸ் பண்ணிடுவாரு. அதுக்கான விலை கூட அவர் பார்த்துட்டாரு. அப்படின்னா அந்த பிச்சைக்காரன் கிட்ட சொல்லிடுங்க, 7ஆம் தேதின்னு ஒரு தேதி இருந்துச்சுன்னா ஈனாஸை நாங்க ஆஜர் பண்ணுவோம். பிச்சைக்காரன்னு பேப்பர்ல கொடுக்கலாமா? கொடுங்க கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஏழாம் தேதி ஈனாஷ் எப்படி கிடைப்பான்? எனக்கும் தெரியல. அப்ப நம்ம சொன்னது சொல்லாம விடுறதுனால என்ன பிரயோஜனம்? அட கடவுளே, இந்த துரோகினால கையில கிடைச்ச 50 லட்சம் என்ன ஆக போகுதோ. சூரியன்ல சூடு இல்லைன்னு சொல்லுங்க, நம்புறேன். ராஜநகத்துக்கு விஷம் இல்லைன்னு கூட சொல்லுங்க, அதையும் நம்புறேன். ஆனா பாருங்க, போலீஸ்காரங்களை மட்டும் நம்புங்கன்னு சொன்னா எங்களை மாதிரி திருடங்க நம்ப மாட்டோம். போங்க சார், போங்க. உன்னோட நம்பிக்கையை நாங்க அவமதிக்கல. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, எங்களோட தலையில இப்ப தொப்பி இல்ல. இப்படியே போச்சுன்னா உன்னோட தொழில நாங்க 2 பேரும் செய்ய வேண்டி இருக்கும். கமரா, எங்களுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு ஈனாஷ், இல்லைன்னா தற்கொலை. அப்படின்னா 2வது சொன்னதை உடனே பண்ணிடுங்க. அந்த 25 லட்சத்துக்கும் ஈனாஷுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. திருடுனவன் கிடைக்கலனா கிடைச்சவனை திருடுனாக்குறது தான் உங்க வேலை. அவனை பலிகடா வாக்க நான் விட மாட்டேன். இல்ல கமரா, ஈனாஸை நாங்க எப்படியாவது காப்பாத்துறோம். அவன் எந்த தப்பும் பண்ணலங்கிறது உண்மையா இருந்தா நாங்க அவனை காப்பாத்தியே தீருவோம். சரி, ஈனாஷை நாங்க சரண்டர் பண்ணோன்னு வைங்க. அதுல எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? மனசாட்சியோட வெங்காயம். எங்களை மாதிரி ஆளுங்களை தவிர இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே துரோகிங்க சார். திருடங்களுக்கு மனசாட்சியே இருக்கக்கூடாது. வீகரனை கொன்னதுக்கு உங்களுக்கு 50 லட்சம் கிடைச்சா அதுல இருந்து 10 லட்சம் எங்களுக்கு தருவீங்களா? யோசிச்சுட்டு அப்புறமா சொல்லுங்க. கண்டிப்பா தரேன். அது மட்டும் பத்தாது, இதுக்கப்புறம் வர எல்லா செலவையும் நீங்க தான் ஏத்துக்கணும். எங்களுக்கு உதவி பண்ணணும், எங்களுக்கு வீட்டு வேலை செய்யணும். அதோட நாங்க என்ன சொன்னாலும் செய்யணும். முடியுமா? முடியுமா? முடியும். என்ன சிரிப்பு? நான் இதுக்கு தான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். போலீஸ்காரங்களை வச்சு என் காலை அமுக்கி விடணும்னு. இன்னைக்கு அது நடந்துருச்சு. பண்ண தப்புக்கு, பண்ணாத தப்புக்கு திருடினதை திருப்பி வாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் என் உடம்புல பூந்து விளையாடி இருக்காங்க. சஸ்பென்ஷன்ல இருந்தாலும் நீங்களும் போலீஸ் தானே? அமுக்கு 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 அமுக்கு. இதுக்கப்புறம் சுடு தண்ணியில நல்லா குளிக்கணும். அதுக்கப்புறம் சுட சுட சுவையான உணவு. நான் சொன்ன சாப்பாட்டு லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க கேட்ட சிங்கக்கறி தான் கிடைக்கல கமரா. கிடைக்கலையா? எங்களோட சஸ்பென்ஷன் முடியட்டும். இதே மாதிரி உன்னை கடத்தி உன்னை என்ன பண்றோம் பாரு. வேலை திரும்ப கிடைச்சதோ ஃபுட்பால் மாதிரி என்ன போட்டு பந்து ஆடலான்னு மைண்டுக்குள்ளேயே பேசிக்கிற போல இருக்கு. மனசுல பட்டதெல்லாம் கண்டபடி யோசிக்காத கமரா. நாளைக்கு தான் 7ஆம் தேதி. ஈனாசுவ பாரு, நாங்க ஒன்னும் போலீஸ்காரங்க இல்ல, திருடங்க. திருடங்க வாக்கு கொடுத்தா தவற மாட்டாங்க. தூக்கு 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 தூக்கு, பாத்ரூமுக்கு தூக்கு. ஈனாஷா, பாஸ்கரா, ஈனாஷ் வந்திருக்கா. ஈனாஷ், சத்தம் போடாதே, அங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈனாஷ் தான் இருக்கா. உள்ளவா உள்ளவா. வந்துட்டியா? ஈனாஸ், இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. ஆமா, எங்க வாத்தியார் எங்க? அவரு பாருக்கு போயிருக்காரு ஃபுல்லா அடிக்கிறதுக்கு. நாங்களும் அப்படிதான் ஆகும் போல. வாத்தியார் அந்த லெட்டர் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் நானும் இங்க வந்தேன். நாளைக்கு நான் ஸ்டேஷன்ல ஆஜராகலன்னா அது எங்க வேலையும் போயிடும், 50 லட்சமும் போயிடும். என் வாத்தியார் சொன்னா நான் எதையும் கேட்பேன். இப்படியே என்னால ஓடி ஓடி ஒளிய முடியல. இன்னொரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. இதுக்கு இடையில நான் 2 திருட்டு பண்ணேன். அப்படியா? வெரி குட். எந்த இடத்துல? நிறைய இடத்துல. நான் தான் திருடன்னு யாராலையும் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்பெல்லாம் நான் தொழில் அப்படிதான் பண்றேன். நான் சவால் விடுறேன். சிபிஐ நினைச்சாலும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு ஈனாஸ். நீ நினைச்சா அது நடக்கும். என்ன ஆசை? ஒரு போலீஸ்காரன் இப்படிப்பட்ட ஆசையை சொல்லக்கூடாது தான். ஆனா இது அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. ஒரு துரோகிக்கு தண்டனையை கொடுத்தா அந்த சாமியை நம்ம பக்கம்தான். எஸ்ஐ பாக்யநாதன் வீட்டுக்கு போய் அங்க ஒரு பொருள் எடுக்க உன்னால முடியுமா? முடியுமா முடியாதெல்லாம் என்கிட்ட நீ அந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம் தான். நீங்க சொன்ன விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சரி, நான் அப்படியே கிளம்புறேன். ஒரு பிளான் போடணும்.
திருடணும், எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும், ப்ரூஃப் எல்லாம் அழிக்கணும், விடியத்துல கரெக்டா இருக்கும். அப்புறம் நாளை காலைல ஸ்டேஷன் வரேன்னு வாதிட்டு சொல்லிடுங்க. இந்த தொழில்னு சொன்னாலே அதை கேட்டாலே எனக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துடும். சரி, ஓகே, நான் வரேன். நிறுத்து, இறங்கிற. குடிச்சாலும் தடுமாறாம நடக்க யாருக்கு முடியும்? வாத்தியாரே, ஈனாஸ் வந்தா இப்பதான் வெளியே போனோம். நாளைக்கு ஸ்டேஷன்ல சார்ஜா போற குற்றவாளியை திருட சொல்லி அனுப்பியிருக்கீங்களா? நீங்க போலீஸாடா? இல்ல, அவனுக்கு தான் திருடி பழக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அவன் அப்ப நல்ல திருடி இருக்கா? இல்லைங்க வரைக்கும் ஒரு ஸ்பூனை கூட திருடாம இருக்கிறவன் தான் அந்த கமாரா. யாரா அது? அவனுங்களே தான். யார் கமரா அது? உன் அப்ப நாளைக்கு ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ண என்ன கொண்டுடுவான்னு சொல்றானுங்க. அவனுங்க ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. कौन है? யார் நீ? எதுக்காக வந்திருக்க? ஓ, துப்பாக்கி இல்லைன்னு பாத்துட்டியா? சரி, எதுக்காக? சத்தம் போடாத, அஞ்சு சொல்லி தான் நான் வந்தேன். யாரா நீ? இன்ஸ்பெக்டரோட ஆளு. ஆமா, லவர். ஆமா, எந்த நேரத்துல சொல்றேன். பாக்யராஜ் சார் அஞ்சுக்கு ஒரு பந்தயம் வச்சிருக்காரு. ஆளை வச்சு உங்க வீட்டுல நகையை திருடணும்னு அஞ்சு முடியாதுன்னு சாரு. ஏன் இப்படி சொன்னா? சொல்றேன், அப்படி திருட முடிஞ்சதுன்னா நாளைக்கே தாலி கட்டவனு சாரு. எப்படி இருக்கு பந்தயம்? சூப்பர் பந்தயம். அப்புறம் சாரோட பணத்தை திருட நீ எனக்கு உதவி பண்ணணும். அவ்வளவுதானே, உனக்காக எது வேணாலும் செய்யறேன். அப்படியாவது சாருக்கு ஒரு கல்யாணம் ஆகட்டும், அப்பதான் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். வாங்க வாங்க, பணம் இருக்கிற இடத்த காட்டுறேன். அலமாரியே தர. அதுல இல்ல, அவசரப்படாத, நானே எடுத்து தரேன். இந்த மேல இருக்கு பாரு. இது இல்லப்பா, இருப்பா, நான் எடுத்து தரேங்கிறல்ல, அவசரப்படாத. ஒரு கிரு அவசரப்படாதேங்கிறல்ல. இந்தப்பா, இதை எடுத்து போடு. இந்த பணம் கேட்டியில எடுத்து போடு. உங்களுக்கு சார் ஹெல்ப் பண்ணுறேன். அம்மா, ஏன் சார் அடிக்கிறீங்க? உங்க ஆளுங்க சார், இருங்க சார், அடிக்காதீங்க. பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் சார் சார் இவங்க அஞ்சோட இவன் சொன்ன சார். இருங்க சார், நான் பிடிச்சிக்கிறேன். இருங்க சார். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, இப்போ 12 ஆக போகுது. மீடியாக்காரங்களையும் போட்டோகிராஃபர்ஸையும் வர வச்சுட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டோட மானத்தை வாங்கிறாத பாஸ்கர். சார், நாங்க இருக்கணுமா போகணுமா? நான் ஒன்றும் உங்களை கூப்பிடல. சரி, நான் தான் உங்களை கூப்பிட்டேன்.
உன் வீரவசனத்தை நம்பி நான் தான் இவங்க எல்லாரையும் வர வச்சுட்டேன். உன்னோட வெற்றி சரித்திரத்துல இடம் பெறணும்னு நினைச்சுதான் இவங்க எல்லாரையும் வர வச்சேன். ஈனஸ் நடந்து வராரா இல்ல கார்ல வராரா? அவர் ஹெலிகாப்டர்ல வருவாரு. உன்னோட பயம் எனக்கு நல்லா தெரியுது. உன் மேல எனக்கு கருணை இருக்கு. ஆனா நீ எப்பவும் ஜெயிக்க மாட்டேன்னு தோணும் போதுதான் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்டா. இந்த திமிரு தான் உனக்கு பிரச்சனையே. தோத்துட்டேன்னு ஒத்துக்க, மன்னிப்பு கேளு. ஈனாசை பிடிக்கிறதுக்கு நானும் உனக்கு உதவி பண்றேன். இதுக்கு நீ ஒத்துக்கலைன்னா நான் ஒரு கதையை எழுதுவேன். அந்த கதையோட பேரு ஒரு திருடனை நம்பின போலீஸ்காரனோட கதைன்றதான் பேரு. பாஸ்கர், ஈனாசை கூட்டிட்டு வர உன்னால முடியாது. நான் உங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். போலீஸ்காரனை கிண்டல் பண்றதுனா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமே. ஆனா நாளைக்கு நியூஸ்ல நீங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டரோட வெற்றி அப்படின்னு தலைப்பு செய்தியை நீங்க எழுத வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம திருடங்களுக்கும் சில போலீஸ்காரங்களுக்கு நடுவுல இருக்கிற நட்பை பத்தி நீங்க எழுதாம இருக்க முடியாது. நான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்றேன். எல்லாரும் என் கூட வாங்க. வாங்க, கமான். உயிரை பணைய வச்சு பீகரனை கொன்னேன்னு சொல்ற வீரங்களுக்கு ஒரு லோக்கல் திருடனோட முடிய கூட பிடிக்க முடியல. மீடியாக்காரங்களுக்கு முன்னாடி என்ன பிச்சைக்காரன்னு சொன்னவங்களுக்கு இது ஒரு பதிலடியா இருக்கட்டும். பேச்சை குறைக்கணும், வேலையை பார்க்கணும். இதை தான் நான் சொல்ல விரும்புறேன். நான் வேலையை பார்த்தேன். என்னோட அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நான் ஈனாசை பிடிச்சிட்டேன். கவலைப்படாத பாஸ்கர், உனக்கு வேலை திரும்ப கிடைக்கும். இந்த பாக்கியநாதனோட தயவால. என்ன பாக்குறீங்க? வாங்க, எல்லாரும் வாங்க, ப்ளீஸ் கமான். கண்ணை திறந்து பாருங்க, ஈனாசை பாருங்க. ஈனாசுங்களா? சப் இன்ஸ்பெக்டரோட வெற்றின்னு தலைப்பு செய்தியை நான் கொடுத்துருவா சார்? இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வேலை வேண்டாம். ஆனா என்ன தோக்கடிக்கிறதுக்காக ஈனாசை நீ கொண்டிருக்க கூடாது. நான் கொலை பண்ணனா? வேஷம் போடுறதை நிறுத்து. நீ வச்ச ஆளுங்க தான் ஈனாசை தூக்கிட்டு போயிருக்காங்க. இனி ஒண்ணுதான் தெரிய வேண்டியிருக்கும். ஈனாசை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லு. வயநாட்டிலேயே வால்பாறையிலையா? பாஸ்கர், நான் என்ன மீடியாக்காரங்க கிட்ட உன்னை பிச்சைக்காரன்னு நான் சொல்லியிருக்க கூடாது. காக்கி வேஷத்துல இருக்க மிருகம் தான் நீ. பாஸ்கர், நான் ஈனாசை கொல்லல. நீயே தான். இல்ல, ஈனஷ கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். 25 லட்சம் ரூபாயை திருடினதும் அவங்க தான். என்னோட ஈனஷ கொன்னது. எங்களை மாதிரி சாதாரண திருடங்களை தான் போலீஸான உங்களால பிடிக்க முடியும். பெரிய திருடங்களை பார்த்தா உங்களுக்கு பயம். உங்களால அவனுங்களை ஒரு புண்ணக்கம் பண்ண முடியாது. நான் மட்டும் அவங்கள காட்டி கொடுத்தா என் உடம்புல தலை இருக்காது. கமாரா, இது எங்களோட வாழ்க்கை பிரச்சனை. ஒன்னால மட்டும்தான் இப்ப எங்களை காப்பாற்ற முடியும். என் உயிருக்கு உத்தரவாதத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உண்மையான திருடங்களை நான் காட்டித்தரேன். கமாரா, நீ எதுக்கும் பயப்படாத. நாங்க எல்லாருமே உன் கூட தான் இருப்போம். எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி நாங்க உன்னை காப்பாத்துறோம். சொல்லு, அவங்க யாரு? வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. ஜீப்ல மீசையை முறுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, அவன் தான்.
நான் வந்துட்டேன். ஒருத்தனை என்கிட்ட அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் ஏய் டிஷ்கா. என்ன சுத்து போட்டானுங்க, எப்படி எஸ்கேப் ஆகுறது? இப்ப இருங்கடா. $25 லட்ச ரூபா வசூல் பண்ண நானும் என் ஆளுங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அந்த தொகையை கட்சி ஃபண்டுக்குன்னு சொல்லி டெல்லிக்கு அனுப்புறதுக்கு எனக்கு மனசே வரல. அப்படி அனுப்புனா அங்கே இருக்கிறவங்க அதை எடுத்துப்பாங்க. அதனால தான் என் வீட்டில் பத்திரமா இருந்த பணத்தை என்னோட ஆளுங்களை வச்சே நானே திருட சொன்னேன். அரசியல் திருட்டு சரித்திரத்தில் இதுவும் ஒரு புது டெக்னிக் இல்லை? ஈனாஸோட டெட் பாடி எங்க? எனக்கு எதுக்கு ஈனாஸோட டெட் பாடி? இங்க பாருங்க, நான் யாரையும் கொல்ல முடியல அப்படின்னு சொல்றது தான் சரி. ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகாம இருக்கிறதுக்காக அவனை கொலை பண்ண சொல்லி ஒரு ரவுடிங்க கிட்ட சொல்லி அனுப்புனது நீ தானே? அதுக்கு முன்னாடி ஈனாஷ நான் கொன்னிட்டேன். அதுக்கப்புறம் அவனை நான் காப்பாத்தினேன். ஈனாஷ் இப்போ ஆட்டோவில் இருக்கா. ஏய் ஈனாஷ் தலைவரே, உங்க வீட்ல இருந்து இவனை தூக்குனது என் ஃப்ரெண்ட். வண்டியை நிப்பாட்டு. என்ன ரொம்ப அவசரமா பார்க்கணும்னு சொன்னியே, என்ன? அதை பாஸ்கர் சொல்லுவான். சில முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்க. முதல்ல அந்த கேசட்டை கொடு. கேசட் அன்னைக்கே நான் தீ வச்சு எரிச்சிட்டேன். கடவுளே, உண்மையாவா? இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் வேலை எனக்கு திரும்ப கிடைக்கும். அஞ்சுவை எனக்கு. அது சரி. அப்ப கூடவே பூ பழம்லாம் வாங்கிட்டு வரவா? வண்டியில ஏறு. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? என்ன பண்றான்னு பாரு. மாமா, தனிப்பட்டவங்களோட விஷயங்கள்ல போலீஸ் தலையிடக்கூடாதுன்றது தான் கவர்மெண்டோட ரூல். ஆனா நான் இதுல தலையிடுவேன். ஏன்னா இதுதான் நியாயம், இதுதான் சரி. என்ன கமரா? ஒரு நிமிஷம் பாஸ்கரா, ஃபேமிலி ஆயிட்டதுனால நம்ம வீட்ல எல்லாரும் ஒண்ணா தங்கறது கஷ்டமா இருக்கும்ல? அதுவும் கரெக்ட் தான். நீ தனியா தானே இருக்க. ஆமா. வேற ஏதாவது ஒரு வீடு பார்த்து நீயே போய்க்க.